कृष्ण हरे हरे कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे हरे जानकी कांत स्मरणं गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा द्रावयित्वा मारीचं द्रावयित्वा मखशिरसि शरैः अन्यरक्षांसि कल्यां कुर्वन् अहल्यां पथिपदरजसा प्राप्य वैदेहगेहं भिन्दानः चान्द्रशूढं बिन्दानश्चान्द्रशूढं धनुर् अवनिसुताम् इन्दिराम् एव लब्ध्वा प्रार्थ्यं प्रातिष्ठतास्त्वं त्रिभिरपि च समं प्रातुदीरैः सदारैः जानकी कांत स्मरणं जय जय राम राम मारीचं द्रावयित्वा श्रीपतियार श्रीमन्नारायण ரொம்ப அற்புதமா ஸ்ரீவில்லிபுத்தூர் க்ஷேத்திரத்தை வட்டபத்திரசாலியாகும் திருத்தங்கல் க்ஷேத்திரத்துல தெய்வீக வாசுதேவ சுவாமியாவும் எழுதருளி அனுகிரகம் பகவான் சிவகாசியில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான பஜன மண்டலத்துல நமக்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கார் ஜெகநாதனாகக்கூடிய பகவான். அவரோட கிருப்பையினால தொடர்ந்து இன்னைக்கு 3வது நாளா ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுபவிக்க போறோம். ராமனுடைய கிருப்பை, அவனுடைய குணங்கள், சுவாமியினுடைய ஒரு பெரிய தெய்வீகமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தரிசனம் பண்ணி இருக்கோம். சுவாமி ரொம்ப அற்புதமா மாரீச்சம் திராவயித்வா அப்படின்னு எடுக்கிறார் நாராயண பட்டத்தை. ஸ்ரீமத் நாராயணியத்துல 20 ஸ்லோகத்துல ராமாயணம் முழுக்க சொல்லியிருக்கார். நாராயணியத்தோட 34வது தசகம் ராமாயணத்தை நமக்கு சொல்றது. மாரீச்சம் திராவயித்வா மகசிரசிஷரைஹி अन्यरक्षांसि विघ्नन् कल्यां कुर्वान् अकल्यां पथिपदरजसा प्राप्य वैदेहगेहम्. விஸ்வாமித்திரன் பார்க்கிறார், ஹே ராமா, உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். விஸ்வாமித்திரர் சொல்றார், ஹே ராமா, உன்னுடைய கைவண்ணத்தை நீ எப்போ தாட்டகா சம்ஹாரம் பண்ணியோ அங்க நான் பார்த்தேன். உன்னுடைய பாதத்தோட மகிமைய அல்யோபாரணம் பண்ணினச்சே நான் தரிசனம் பண்ணினேன் அப்படின்னு ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பாதத்தோட பெருமையை வர்ணிக்கிறார். ராமாயணத்துல எந்த இடத்துல ராமநாமம்
பார்க்கிறதோ இந்த ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி பிரத்யட்சமா ராம அப்படின்னு நம்ம சொன்னோமானா அதை கேட்கறதுக்காக சிரஞ்சீவியா இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி பிரத்யட்சமா அந்த இடத்துக்கு வந்து ராமநாமம் சொல்றவாளுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்றார். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்வபாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். எங்க எங்க ராமநாமம் ஒலிக்கிறதோ அங்கங்கே ஆஞ்சநேயர் இருக்கா. எப்படி இருக்காருன்னா பாஷ்வபாரி பரிபூர்ண கண்ணு முழுக்க ஆனந்த கண்ணீரை பெருக்கெடுக்க கைரண்டையும் கூப்பிட்டு கிருதா மஸ்தகாஞ்சலின்னா தலைக்கு மேல கைரண்டையும் கூப்பிட்டு ஆஞ்சநேய சுவாமி ராமநாமம் சொல்றவாளையெல்லாம் சேவிச்சிருக்காள். அஞ்சலி ஹஸ்தத்தோடு பேர்பட்டவர் ஸ்ரீராம பக்தர் ஆஞ்சநேய சுவாமி. அவரோட கிருப்பையை கொடுக்கிறது ராமநாமம். ராம 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 ராமன்னு சொல்லிட்டாலே அத்தனை ஒரு கிருபை பண்றா ஆஞ்சநேய சுவாமி. மாரீச்சம் திராவயித்வா மக்கசிரசி சரைஹி அந்யரக்ஷாம்சி நிக்னன். மாரீச்சல பக்தரம் திராவயித்வாங்க பகவான் என்ன பண்றார் அப்படின்னா ராமாவதாரத்துல நிறைய ராட்சசால சுவாமி எதிர்கொள்ளும் பொழுது சில பேர்த்து மட்டும் தப்பிக்க விடுறார் பகவான். எதனால அப்படின்னு சொல்றார். மாரீச்சனை தப்பிக்க விட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பின்னாடி அகம்பரன் ஒரு ராட்சசனை தப்பிக்க விட போறார். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்ம தான் நேற்றுக்கு பார்த்தோம். காரணம் இல்லாம மகாத்மாக்கள் இந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டான். ராமானுஜனுடைய சரித்திரத்துல திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அப்படிங்கறத பத்தி நம்ம நேற்று பார்த்தோம். அதுல இன்னொரு அற்புதமான வாக்கியம் நேற்று விஸ்வாமித்திரரை பத்தி ஒரு வாக்கியம் பார்த்தோம். விஸ்வாமித்திரரை போலே வசிஷ்டரை பத்தி ஒரு வாக்கியம் சொல்றார். அனுப்பி வையும் ஹே ராஜன்னே தசரதா குழந்தை அனுப்புப்பா. அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே. ஹே தசரதா உன் குழந்தை என்னமோ யாக சம்ரட்சணைக்காக போறான்னு நீ நினைக்கிறியாடா? உனக்கு அலையன்ஸ் பார்க்கிற வேலையே வைக்கல ராமன். நேரா போய் சீதா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போறான் பகவான். சுவாமி போய் சண்டை போட்டு ராட்சசால கொள்றதெல்லாம் ஒரு பிரிலிமினரியான விஷயம். சுவாமியோட அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா விராட்டிய கைத்தலம் பற்ற வேணும் அப்படிங்கிறது. அதுக்காகத்தான் தசரதா விஸ்வாமித்திர குழந்தையை கேட்கிறார் அனுச்சுவை. உடனேதான் கிளம்புறா. அத்தனை ராட்சசாலையும் நிகிரகணம் பண்ணி அகல்யோதாரணம் பண்ணி ராமச்சந்திர மூர்த்தி அப்படியே நடந்து வந்து இருக்கார். சில ராமாயணங்கள்ல ஒரு அழகான கதை ஒண்ணு காண கிடைக்கும். வால்மீகி ராமாயணத்துல இந்த கதை இல்லை. ஆனா பாவார்த்த ராமாயணம் அப்படின்னு ஒரு ராமாயணம், பாவத்துக்காகவே ஒரு ராமாயணம். சுவாமிய பாவத்தினாலதான் அனுபவிக்க முடியும். பாவம் தான் என்ன? ஒவ்வொன்றையும் அனுபவிச்சு நிஜமாலுமே ராமன் இந்த லோகத்துல இருக்கிற மாதிரி ஒரு பாவத்துல ராமனை நம்ம பார்க்கிற மாதிரி ஒரு பாவத்துல அனுபவிக்கணும். அப்படி அனுபவிச்சவர் யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார் அப்படிங்கிற ஒரு மகாத்மா. திருவஞ்சைக்களம் அப்படின்னு ஒரு கஷேத்திரம் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு திவ்யதேசம். இந்த திருவஞ்சைக்களத்திலே பிறந்த ஒரு மகாத்மா தான் குலசேகர ராஜா அப்படிங்கிற சேர நாட்டு ராஜன். பெரிய ராஜா. ஒரு நாள் இப்படிதான் உட்கார்ந்து ஒரு பாகவதோத்தமரை வர சொல்லி ராமாயணம் சொல்லுங்க. ராமாயணம் யார் சொன்னாலும் கேட்கணும். உட்கார்ந்து ஒரு சின்ன குழந்தை உட்கார்ந்து அழகா ராமாயணம் சொல்றது நான் கேட்கணும். ராமாயணத்தை
ராமாயணம் யார் சொன்னாலும் கேட்கணும். எத்தனை தடவை எல்லாரும் ராமாயணம் கேட்டுப்பேன். தெரியாத கதையா என்ன ராமாயணம்? ஆனா பாகவதத்துல சொல்றா எப்படி கதாமிருத்தத்தை அனுபவிக்கணும்னு 3வது ஸ்லோகத்திலேயே சொல்றா. நிகமத கல்பதரோர் கணிதம் பலம் சுகமுகாரம் பாகவதம் ரசமாலயம் முகுரகு ரசிகாக பாவுக்காக. யாருக்காக ராமாயணம், யாருக்காக பாகவதம்னா 2 பேருக்காக பாகவதமும் ராமாயணம். ரசிக்கிறவாளுக்காக. ரசிக்கிறவா என்ன பண்ணுவான்னா, நேற்று உபன்யாசத்துக்கு வந்திருந்தேன், ஜோக் சொன்னார், ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பாயிண்ட் சொன்னார், ரொம்ப ஜோரா இருந்தது. அதோட கதையும் சொன்னார், நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றவாளுக்கு ரசிக்காள். இந்த மாதிரி ஜோக்ஸையும் பாயிண்டையும் வச்சுட்டு முக்கியமான தத்துவத்தை விட்டுடுவான். ஆனா பாவுக்காளுக்கு பார்த்தேன்னா அவதான் ரொம்ப மேல. குலசேகர ஆழ்வார் ராமாயணம் கேட்டாரா? 1 நாள் கதை, 2 நாள் கதை, 3 நாள் கதை போயிட்டே இருக்கு. காட்டுல ராமன் இருக்கான். கரதூஷணாதிகள் 14,000 பேர் வந்து நிக்கிறான்னா குலசேகர ஆழ்வார் உடனே வெகுண்டு எழுந்துட்டாராம். எல்லாரும் படையை திரட்டின்னு போங்க, பாவம் ராமன் தனியா நிற்கிறானே, 10,000கணக்கான ராட்சசா இருக்கானே, அத்தனை பேர்த்தையும் அந்த குழந்தை எப்படி தனியா சமாளிக்க போறது? அவன் பகவான் எத்தனையோ யுத்தங்களுக்கு முன்னாடி ராமாவதாரம் நடந்தது அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் போய் இப்போ இங்க ராமத்திற்கான் அப்படின்னு அனுபவிச்சு கேட்கிறவாளுக்கு பாவுக்காள். அதுக்கு பேர் தான் பாவம். அப்படி ஒரு ராமாயணம் பாவார்த்த ராமாயணம்னே பேரு. அதுல நிறைய கதைகளை சொல்றா. அதுல ஒரு கதை இப்படியே அகல்யா சாப விமோசனம் முடிச்சு பக்கத்திலேயே மிதிலா நகரத்துக்கு போகணுமா. நடுவுல ஒரு நதி ஒண்ணு இருக்கிறது. அந்த நதி கடக்கணும். ஒரு ஓடக்காரன் ஒருத்தர் இருக்கானோ, பக்கத்துல ஒரு ஓடத்தை நிப்பாட்டி இருக்கானோ. ஏன்னா திருக்கோளூர் பெண் பிள்ளையோட வியாக்கியானத்துக்கு இவர் கொண்டு வரா இந்த சரித்திரத்துல பாவார்த்த ராமாயணத்துல. அதனிலேயே திருக்கோளூர் பெண் பிள்ளை என்ன சொல்றா அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்காக இந்த பாவார்த்த ராமாயண கதை. இப்படி ஓடத்தை நிப்பாட்டிட்டு பக்கத்துல நிற்கிறான். பிரபு வரா, லக்ஷ்மணன், ராமர், விஸ்வாமித்ர மகர்ஷி எல்லாம் வரா. பார்த்த உடனே சுவாமியோட பாதத்துல நெடுஞ்சால் கிடையா ஸ்பஷ்டாங்கமா இந்த ஓடக்காரன் விழலாம். விழுந்து அப்படி கையை கட்டிட்டு கையை கூப்பிட்டு நிக்கிறான். சுவாமி பார்க்கிறார், ஏன்பா இந்த நதியை கிராஸ் பண்ணி எனக்கு கொண்டு போய் விட முடியுமா அப்படின்னு. உடனே அந்த ஓடக்காரன் சொன்னானா, முடியாது முடியாது, விஸ்வாமித்திரே நீங்க வாங்கோ, படகுல ஏறுங்க, இந்த ஓடத்துல ஏறுங்க, லக்ஷ்மண சுவாமி நீங்களும் ஏறுங்க, இந்த இவனை மட்டும் நான் படகு ஓடத்துல ஏற்ற மாட்டேன் நிப்பாட்டிட்டான். பிரபு பார்க்கிறார், ராமச்சந்திர பிரபு, ஏன்பா ஏன் என்ன மட்டும் ஏற்ற மாட்டேங்கிற? சுவாமி இப்பதான் அங்க ஒரு பாழடைஞ்ச ஆகம் இருந்தது, அங்க போனியில் ஒரு கல் இருந்தது, நீங்க பாதம் வச்ச உடனே கல்லு பெண்ணா போயிடுது. நான் பிரம்மச்சாரி, என் ஓடத்துல நீங்க எடுத்து கால வைக்க அது ஓட பெண்ணா போயிடுதுன்னா நான் தான் வச்சு சமாளிக்கிறேன், என்னால முடியாது, நீங்க ஏறாது. சரிப்பா அப்ப எப்ப ஏற்றிப்பேன் என்ன பிரபு கேட்கிறான். உடனே அவன் சொல்றான்னா, நீங்க முதல்ல கால நம்பி போகும் அப்படின்னா. ஏன் கால நம்பினா சரியா போயிடுமா? இல்ல, கல்லையும் பிற பொருள்களையும் பெண்ணா மாற்றக்கூடிய மருந்து உங்க கால்ல இருக்கு, அந்த மருந்து அலம்பி போக்கிட்டோம்னா நீங்க படத்துல ஏற்கலாம் அப்படிங்கிறான். சரிப்பா அப்படிங்கிற. இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவர் பரமாத்மா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அவன் வேற ஒரு உள் நோக்கத்தோட தான் கேட்கிறான் சுவாமி கிட்ட. பகவான் வந்து நின்றார், கால் அலம்பினார், வெளியில வந்தார். அது நீங்களா அலம்பிட்டா?
கொஞ்சம் போல மருந்து ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கு, நான் அல்லது இருக்கிறேன் அப்படின்னா. ஏன்னா சுவாமியினுடைய திருவடியை தொடரும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கிறதா, அதுக்காகத்தான் இந்த மாதிரி கேட்கிறானா. எவ்வளவு பெரிய பாக்கியம் வாழ்வாங்க. உடனே கீழே ஜலத்தை எடுத்து சுவாமியோட பாதத்துல அப்படி தெளிச்சு பாதத்தை நன்னா தரப்படும் அங்க வஸ்திரத்தால தொடச்சு விட்டு சுவாமியோட திருவடியை எடுத்து ஓடத்து மேல வைக்கிறானோ. சின்ன நதி, ஒரு 10 நிமிஷம் ஓடத்துல போய் நதியை கிராஸ் பண்ணின உடனே ராமர் என்ன பண்ணினா, கௌசல்ய பாக்கெட் மணி கொடுத்து விட்டுட்டான் அயோத்தியில இருந்து. அதுல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுத்த போனானா. உடனே ஓடக்காரன் சொன்னானா, பிரபு நான் ஒரு ஓடக்காரன், நீங்க ஒரு ஓடக்காரன், ஒரு ஓடக்காரன் இன்னொரு ஓடக்காரனுக்கு பணம் கொடுக்கக்கூடாது, ஒரு தொழிலாளி இன்னொரு தொழிலாளிக்கு பணம் கொடுக்கக்கூடாது. நீ முதலாளியா இருந்தா நான் வாங்கிப்பேன், நீயும் என்ன மாதிரி ஒரு தொழிலாளி. என்ன பிரபு, இந்த ஆத்த கடக்கிறதுக்கு நான் ஓட ஓட்டுறேன், நீ சம்சார சாகரத்தையே கடக்கிறதுக்கு ஓட. நான் ஓட ஓட்டினா இந்த ஆத்தான் கடக்க முடியும், ஆனா நீ ஓட ஓட்டினியா சம்சார சாகரத்தையே கடந்து விடலாம் அப்படிங்க. அப்பேற்பட்ட பிரபு ஆச்சே, நீ எனக்கு அனுகிரகம் பண்ண அப்படின்னு சாப்பிட்டாங்கமா விழுந்தான். அந்த ஓடக்காரனுக்கு அனுகிரகம் பண்ணினா பரம சந்தோஷம் அவனுக்கு. உன் அனுபவிச்சது போயல, இன்னும் உன்னை அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்கிறான். நீ ஒன்னும் கவலைப்படாதே, அடுத்து உனக்கு ஒரு ஜென்மா கொடுக்கிறேன், அந்த ஜென்மாலையும் என்ன நீ ரொம்ப அற்புதமா அனுபவிப்பா அப்படின்னு அவனுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணினா. அந்த ஓடக்காரன் தான் அடுத்த ஜென்மத்துல நந்தகோபுரத்துல தத்தி பாண்டன் அப்படிங்கிற நாமத்துல வந்து கொடுத்தாங்க. தத்தி பாண்டன், தத்தின்னா தயிர், பாண்டம்னா தெரியும் மண் பாண்டம். இப்படி மண் பாண்டம் பண்ற ஒரு புயமனா வந்து கொடுக்கிறானா இந்த ஓடக்காரன். அவனுக்கு கண்ணன் பெருமான் அனுகிரகம் பண்றார். யசோத ஒரு நாள் தொட்டிலே வர 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 கண்ணனுக்கு ததிப்பாண்ட காத்துக்குள்ள போய் என்னை காப்பாத்து, எனக்கு அடைக்கலம் கொடு, எங்க அம்மா என்ன துரத்திட்டு வரா, அடிக்க போறா, வெள்ள திருடினதுக்காக எங்க அம்மா என்ன துரத்திட்டு வரா, எனக்கு அடைக்கலம் கொடுக்க மாட்டியா அப்படின்னு ததிபாண்டன் கிட்ட போக, அந்த குழந்தையான பகவான் ஒரு பெரிய பானைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க சொன்ன உடனே அதுல போய் ஒளிஞ்சுக்கிறான் கண்ணன் பெருமான். ததிபாண்டன் வாசல்லையே நிக்கிறான், கதவை சாத்திடுறோம். வாசல்ல யசோதா பிராட்டி இங்கதான் வந்திருப்பான் அப்படின்னு நல்லா உறுதி பண்ணிட்டு பெரிய தடி ஒண்ணு எடுத்துட்டு, ததிபாண்டா கண்ண வந்தானா அப்படின்னா அவன் சொன்னா, சத்தியமா வரல தாயே, வேற எங்கேயோ போயிட்டான், காலையில இருந்து நான் கண்ணனை பார்க்கவே இல்லை அப்படின்னா. யசோதையும் இவன் சொன்னதை நம்பிட்டு போயிட்டான். அங்க ஒரு 5 நிமிஷம் அடைக்கலம் கொடுத்தான். யாருக்குன்னா, இந்த லோகமே எவன ஒருத்தனை அடைக்கலமா வச்சிருக்கோ அவளுக்கு ததிப்பான் அடைக்கலம். உடனே சுவாமி, அப்பா 5 நிமிஷம் நான் உன் பானையில இருந்திருக்கேன், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கும் பொழுது அவன் கேட்டானா, எனக்கு மட்டும் நீ மோட்சத்தை கொடுத்தா பத்தாதுங்கண்ணா, நீ இவ்வளவு நேரம் இருந்திய அந்த பானைக்கும் நீ மோட்சத்தை கொடுங்க. உடனே அந்த க்ஷணமே ததிபாண்டனுக்கும் அந்த பானைக்கும் மோட்சத்தை கொடுத்தான். ஒரு அக்கிரணை பொருளுக்கு கூட மோட்சத்தை கொடுத்தான் பகவான். இப்படி ஒரு சரித்திரம் பாகவதத்துல. அப்போ இந்த ஓடக்காரனே அடுத்த ஜென்மத்துல ததிபாண்டனா வந்தான். எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்க, பகவான அத்தனை பேர் அனுபவிச்சிருக்கு சுவாமி. நம்மளும் அப்படி ஆழ்ந்து அனுபவிக்கணும் சுவாமி. அப்படியே பகவான் போறார், நடந்து கொஞ்சம் கொஞ்சமா மிथिलापुरीங்கிற அந்த நகரத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மினின்னு ஒரு ராஜா இருந்தான்னா, அந்த ராஜாவோட பையனுக்கு மிதின்னு பேர்.
மிதி ஆட்சி பண்ணின நகரம் அப்படிங்கிறதுனால அந்த நகரத்துக்கு மிதிலை அப்படின்னு பேரா. முன்னொரு காலத்திலே வேடன் அப்படின்னு ஒரு ராஜா, அந்த மகாராஜாவோட பிள்ளை, ரொம்ப துஷ்டனா அந்த ராஜா இருக்கான். அதனால பூமாதேவி என்ன பண்றாள்னா, தன்கிட்ட இருந்த செல்வங்கள் எல்லாம் தானே எடுத்துட ஒரு விதமான வளமும் இல்லாமல் போக பூமியே வளம் குன்றி போன அந்த சமயத்துல முனிசிரேஷ்டர்கள்லாம் பாவமே வடிவான அந்த வேணனை பூங்காரத்தினால சம்ஹாரா. ஒரு நாடு ராஜா இல்லாம இருக்கக்கூடாது, ஆனா அந்த வேடன் இல்லாம நாடு ரொம்ப பாடுபட்டது. உடனே அந்த வேடனோட தேகத்தை ஒரு பெரிய ஒரு மரத்தினாலான ஒரு பாத்திரங்களை வச்சு ரிஷிகள்லாம் அவனோட தேகத்தை அப்படி கடைய சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே பிருத்துங்கிற நாமத்தை அவனுடைய கரங்கள்ல இருந்து அவதாரம் பண்றான் அப்படின்னு ஒரு சரித்திரம் பாகவதத்துல இருக்கு. பிருத்து சரித்திரம் அப்படின்னு இப்படி வந்து பூமாதேவி கிட்ட வந்து அத்தனை பழங்களையும் திரும்ப வாங்கிக்கிறார் பகவான். அதனாலதான் பூமிக்கு பிருத்திவி அப்படின்னு நாமம். பிருத்துவோட பொண்ணு மாதிரியா பூமாதேவி, அதனால பிருத்திவின்னு நாமம். அந்த பிருத்து மகாராஜா அவதாரம் பண்ணினது வேடனுடைய தேகத்தில் இருக்கு. வேடன் தன் தேகத்தை விட்டான். தேகனா இருந்த அவன் விதேகனா ஆனான். அதனால இந்த நாட்டுக்கு விதேகம் அப்படின்னு பேர். நாட்டோட பேர் விதேகம். அந்த அந்த நாட்டோட தலைநகரத்துக்கு பேர் மிதிலை. அந்த இடத்துக்கு தான் அழைச்சிட்டு போலாம் சுவாமி. ஆனந்த ரூபனா ஆனந்த ரூபனா ஸ்ரீராமசம் இளைய பெருமாளும் விஸ்வாமித்ரரும் மிதிலை நோக்கி மாதிலை தோரணங்கள் அசைந்து ஆடிட மாதிலை தோரணங்கள் அசைந்து ஆடிடவே பட்டு கொடிகள் பறந்து ஆடிடவே பட்டு கொடிகள் பறந்து ஆடிடவே ராமன் வந்தான் ஜெய ராமன் வந்தான் ஸ்ரீ ராமன் வந்தான் லக்ஷ்மண சோதரன் வந்தான் ராமன் வந்தான் ஜெயம் ராமன் வந்தான் ஸ்ரீ ராமன் வந்தான் லக்ஷ்மண சோதரன் வந்தான் ரிஷி முனி பின்தொடர இளையோன் பின்வர ராமன் முன் நடந்தனே மிதிலைக்குள் ராமன் முன் நடந்தனே ஏராளமான தேவதைகள் கூட ஸ்திரீகளின் ரூபம் கொண்டு ராமனை காண ஸ்திரீகளின் ரூபம் கொண்டு ராமனை காண ராமன் மந்தனே ஸ்ரீ ராமன் வந்தனே. இந்த இடத்துல ஏராளமான ஸ்திரீகள் உட்கார்ந்து இருக்காளாம். உட்கார்ந்து தம்புரா வாசல் இருக்காளாம். அழகா நாம சங்கீர்த்தனம் பண்ணி இருக்காளாம். கச்சேரி பண்ணி இருக்காளாம். எல்லாரும் உட்கார்ந்து ஸ்திரீகள்லாம் புருஷாலாம் ஒரு பக்கம்
மிதிலையோட ஒரு பலத்தை சொல்றாள். எப்படி இருக்கிறது? மன்மதனுக்கு இணையா இருக்காள் அவங்க இருக்கிற புருஷாள்னா. அவள்லாம் வந்து தெருவில் நின்றுட்டு ஒருத்தன் தன்னோட யானையையும் இன்னொருத்தன் அவனுடைய யானையும் சண்டைக்கு விட்டுக்கிறாங்க. மிதிலையில இப்பெல்லாம் சேவல சண்டைக்கு விட்டுக்கிறா. அந்த காலத்துல யானையவே ஒவ்வொருத்தரும் மோதி விட்டுட்டாங்க. ஒரு பெரிய பிளே கிரவுண்ட் மாதிரி ஒரு இடத்துல கஜங்கள் 2 அடிச்சுட்டு சண்டை போடணும். அதை பாக்குறாங்க. அப்புறம் தெருவில் இப்படி வித்துட்டு போவாடணும். புஷ்ணிதா பரணிதா வெண்டைக்காரெல்லாம் வித்துட்டு போவாடணும். அங்க என்ன வித்துட்டு போறாளா? யாரையோட தந்தத்தை வித்துட்டு போறாள். ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமோ அப்படின்னு பார்த்தா சாதாரண ஒரு மனுஷன், மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஒருத்தன் கொஞ்சமா ஒரு அமௌண்ட் கொடுத்து யாரும் தந்தத்தை வாங்கிட்டு போறான். மிதிலே அவ்வளவு வளமா வந்து எல்லாம் மதிப்பா இருக்கிறது. இடத்துல இப்படி வைரங்களும் வைடூரியங்களும் நிறைய அவ்வளவு கோலாகலமான இடம், இவ்வளவு அற்புதமா இருக்கிறது. எல்லாம் செல்வ செழிப்பு மிக்க நகரம் மிதிலாபுரி. இந்த நகரத்துல ஸ்திரீகள் புருஷாலாம் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு ஆச்சரியமா வராடாம். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்றார். விஸ்வாமித்ரர் பின்னாடி போக, அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் போக, முன்னாடி ராமர் அனுப்பிச்சாராம் விஸ்வாமித்ரர். கம்பர் சொல்றாரு, ஏன் முன்னாடி ராமர் அனுப்பிச்சார் அப்படின்னா, இதுவரைக்கும் இருந்தது காடு. இதுவரைக்கும் காட்டில் இருந்தான். காட்டில் இந்த குழந்தைக்கு வழி தெரியாது, எப்படி போறது அப்படின்னு ராமச்சந்திர பிரபுவுக்கு தெரியாது. அதனால விஸ்வாமித்ரர் முன்னாடி போய் 2 குழந்தையை அழைச்சிட்டு வந்தார் பின்னாடி. ஆனா இப்ப நாட்டுக்குள்ள வந்தாச்சு. ஒரு நேரம் தான் எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தெரியும். ராஜகுமார் அதனால அதை தெரிஞ்சதுனால ராமச்சந்திர பிரபு முன்னாடி அனுப்பிச்சாரு. பின்னாடி லக்ஷ்மணன் போச்சு. தான் கடைசியா போனாராம். இப்படி 3 பேரும் நகரத்துக்குள்ள பிரவேசம் பண்றான். இங்க பார்த்தாலும் ஜோர அலங்காரம் பண்ணிட்டான். ஏன் அப்படின்னா மிதிலாபுரியுடைய யுவராணிக்கு ஸ்வயம்பரம் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால அவ்வளவு கோலாகலமா எல்லாரும் ஏற்பாடுகள் தான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸ்வயம்பரம் அப்படின்னா என்னன்னா, இந்த பெண் இருக்காவதுன்னா அவள் தனக்கு பிடிச்ச மணாளனை இந்த இடத்துல வந்து தேர்வு பண்ணிக்கிறது. அது பேர் ஸ்வயம்பரம் அப்படின்னு பேரு. ஸ்வயம்பரத்தை இந்த லோகத்துல முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணது பிரம்மதேவர். மகாலட்சுமியை முதல்ல மாலையை கொடுத்து யார பிடிக்கிறதோ அவ கழுத்துல போய் மாலையை போடுவான் அப்படின்னு சொன்னப்போ மகாவிஷ்ணு வந்து நிற்க அவர் கழுத்துல மாலை போட்டார். முதல்ல நடந்த ஸ்வயம்பரம் லக்ஷ்மியின் ஸ்வயம்பரம். அதுல மணாளனா இருந்தவன் பகவான் மாலை சாத்தின வெட்டியாட்டி. அவளே இப்ப சீதா பிராட்டியா இங்க வந்துட்டா. அவனே இப்ப ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. ராமச்சந்திர பிரபு இப்படியே தெருவில் நடந்து போயிட்டு இருக்காங்க. ராஜ வீதி வர்றது. எங்க பார்த்தாலும் பெண்கள்லாம் என்ன பண்றாளா, கலர்ல வர்ண பொடிகளை மேல பூவலாம் கொண்டாட்டமா இருக்கலாம். பாடிந்து ஆடிந்து நர்த்தனம் பண்ணிட்டு வாத்தியங்கள்லாம் மாஸ்டர் பிரமாதமா கொண்டாடிட்டு இருக்கேன். தன்னோட நகரத்தில் நடக்கக்கூடிய இந்த கொண்டாட்டத்தை பார்க்கணும் அப்படின்னு நாளைக்கு காலையில ஸ்வயம்பரம் எழுந்துள்ள போல யுவராணி சாட்சாத் ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய அவதாரமா இருக்கக்கூடிய பிராட்டி சீதா தேவி தன்னுடைய அந்தப்புறத்துல இருந்து வெளியில வந்தாளாம். வந்து கீழே என்னெல்லாம் கொண்டாட்டங்கள் நடந்துட்டு பார்க்கறதுக்காக இப்படி கன்னி மாடம் அப்படின்னு போய்தான் கன்னியாஸ்திரீகள் இருக்கிற மாடம். அது அந்த இடத்துக்கு இறங்கி வந்து அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு கண்ணை இப்படி வெளியில நிறுத்தின உடனே சாட்சாத் ஜெகதானந்த காரகனா இருக்கக்கூடிய பகவான் அவருடைய சொரூபம் அப்படியே தெரியலாம். வைத்தாளாம் சீதா பிராட்டி. தன்னையே மறந்துட்டாளாம்.
பார்த்தவுடனே திரும்பின உடனே அவள் கண்ணுல பட்டது பகவான். பகவான் வேலையோ பார்த்துட்டு இருக்கிறதாம். சுவாமியும் கரெக்டா பிராட்டிய பார்த்தாலாம், பிராட்டியும் நேரா சுவாமிய பார்த்தாலாம். ரெண்டு பேரும் பார்வையாலே பார்த்தாலாம். ரெண்டு பேரும் யார்? லோகம் அத்தனையும் யாருடைய இணைப்பினால நடந்து இருக்கிறதோ அவாதானே இவா ரெண்டு பேரும் சாட்சாத் பெருமானும் பிராட்டியுமாச்சே. இவா ரெண்டு பேரும் எப்பயோ இருந்து பிரிஞ்சு இந்த லோகத்துக்கு வந்திருக்காளே. ஸ்ரீ வத்சனா இருக்கக்கூடிய பகவான் இப்போ பிராட்டிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வராளே. பிரிந்தவர் சேரக்கூடிய சமயத்துல பார்க்கிறதே போதுமாம், வாய் தொடர்ந்து பேசறது அவசியம். ரெண்டு பேரும் அப்படி பார்த்துக்கிறாள் பெருமானும் பிராட்டியும். சீதாதேவி முடிவு பண்ணிட்டா இவர்தான் என்னுடைய பத்தி, இவர்தான் என்னோட ஆட்டுக்காரர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாள். சுவாமியும் முடிவு பண்ணிட்டாளாம், இவள்தான் என்னுடைய பத்னி சாட்சாத் மகாலட்சுமி அப்படின்னு பெருமான் முடிவு பண்ணிட்டார். விஸ்வாமித்திர மகர்ஷி பார்க்கிறார், இவா ரெண்டு பேருக்கும் இந்த இடத்துல கோலாகலமா சீதா கல்யாண வைபோகம் நடக்க போறது. அதோட ஒரு அறிகுறியாத்தான் பகவானும் பிராட்டியும் கண்ணாலே சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதம் நடக்கிறது. கம்பர் பாடுறார், அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினாள், ரெண்டு பேரும் அழகா கண்ணுக்கு கண் பார்த்துக்கிறாளாம். அவ்வளவு ஆனந்தமா அந்த மிதிலாபுரியினுடைய அந்த நகர் வீதியில இந்த ஒரு விஷயம் நடக்கிறது. இதை பார்த்து அத்தனை பேரும் ஆனந்தப்படுறாளாம். எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஏக்கம் தீர்ந்த மாதிரி ஒரு சந்தோஷம். என்னோட குழந்தையை யார் கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருக்குமோனோ அப்பாவுக்கு. அப்பா ஒரு பொண்ணுக்கு பையன் பார்த்துட்டு இருக்காரு, மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காருன்னா நன்னா அமையணுமே நன்னா அமையணுமே நன்னா அமையணுமே அப்படின்னு ஒரு டென்ஷன் இருந்துட்டே இருக்கும். ஜனக மகாராஜாவுக்கு ரெண்டு பேரும் கண்ணால பார்த்துட்ட அந்த க்ஷணமே அந்த டென்ஷன் போயிருக்கா. அது வரைக்கும் இருந்தது. ராஜர்ஷி ஜனக அவருக்கே அந்த டென்ஷன் இருந்தது. அது ஒரு க்ஷணத்துல அப்படியே மறைச்சு விட்டான். சந்தோஷம் தான் ஜனகருக்கு. ராஜவீதியிலே ராஜவீதியிலே ராமன் பிராட்டி கண்ணால் அண்ணலை நோக்க, பிராட்டி திரு கண்ணால் நோக்க, அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினாள், அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினாள். ஆனந்த கல்யாண வைபோக ஆரம்பம், ஆனந்த கல்யாண வைபோக ஆரம்பம், ஆனந்த கல்யாண வைபோக வந்தன ஹே ராமன் வந்தன ஹே ஸ்ரீ ராமன் வந்தன. ராமச்சந்திர பிரபு மிதிலா நகரத்துக்குள்ள பிரவேசம் பண்ணிட்டா. விஸ்வாமித்திரர் பின்னாடி வந்துட்டே இருக்க முதல்ல அவ பார்க்கறது சதானந்தர் அப்படிங்கக்கூடிய அந்த மகாத்மாவை. நேற்று பார்த்தோம் அகலிகைக்கும் கௌதமருக்கும் பிறந்த குழந்தை சதானந்தர். அவரை பார்க்கிறா. சதானந்தர், இவ்வளவு நேரம் நீ விஸ்வாமித்திரரோட வந்திருக்கேலாமா? அவரோட சரித்திரம் என்னன்னு தெரியுமான்னு நேற்று பார்த்தோம் விஸ்வாமித்திரரோட சரித்திரம். அது அத்தனையும் தெளிவா எடுத்து சொல்றார். நீ வரும்போது ஒரு நதி இருந்ததே, ஒரு ஓடக்காரனை பார்த்தியே, அந்த நதிக்கு பேர் என்ன தெரியுமா? சத்தியவதி அப்படின்னு பேர் அந்த நதிக்கு. விஸ்வாமித்திரர் இருக்காரே, அவரோட தாயார் ரிஷிக மகர்ஷியோட பத்னி சத்தியவதி. நேற்றுக்கு மாம்பழத்தை மாத்தி சாப்பிட்டவள் அந்த சத்தியவதி ஆத்துக்கார அனுகிரகத்தினால அப்படியே தேகத்தோட நதியா மாறி ஓடிருக்காளா.
விஸ்வாமித்திரனுடைய தாயார் நதியா ஓடிந்திருக்கா, பெருமைப்பட்டிருக்கா. இன்னைக்கும் தன்னுடைய புத்திரன் லோகக்ஷேமத்துக்காக இத்தனை யாகங்களை பண்றார், பகவானே வரவழைச்சிருக்காரு யாக சம்ரட்சணத்துக்காக அப்படின்னு எல்லாம் சத்தியவதி மாதா ரொம்ப பெருமையா ஓடிந்திருக்கா. பேர்பட்ட சரித்திரம் ஸ்ரீ விஸ்வாமித்திரரோடது. அவரோட தபஸுக்கு அத்தனை இடையூறுகள் வந்ததுக்கும் எல்லாத்தையும் மீறி செய்தவர் வசிஷ்டரே அவருக்கு பிரம்மர்ஷி அப்படின்னு பட்டம் கொடுக்கிற அளவுக்கு சிரேஷ்டமானவர் பா. விஸ்வாமித்திரரே அவருடைய வாயால அவர் சரித்திரத்தை சொல்றார். ஆனா சதானந்தர் விஸ்வாமித்திரருடைய சரித்திரத்தை அத்தனையும் சொல்லி கொடுக்கிறார் குழந்தைக்கு. ராமலட்சுமணால் வேறுபட்டவர் கூட நீங்க இத்தனை நாள் வந்திருக்கிறீர்கள். இப்ப திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு வருவோம். என்னங்கிறாளாம், அகலிகையை பத்தி பேசுறச்சே, முதல் அடிகை பெற்றேனோ அகலிகையை போலே. உடனே ராமானுஜர் யோசிச்சார், முதல் அடியை அகலிகை பெற்றாள், இரண்டாவது அடியை யார் பெற்றான்னா ஓடக்காரர் பெற்றார். அதனாலதான் அப்படி பாடம். முதலடிகை பெற்றேனும் அகலிகையை போலே, அகலிகையை போலே, அகலிகையை போலே. ராமானுஜருக்கு அவ்வளவு ஆனந்தம். பேர்பட்ட ராமபக்தையா இருக்காளே இவள். ராமாவதாரத்தை மட்டும் சொல்லல, 12 ஆழ்வார்களையும் அதுக்குள்ள கொண்டு வரா. பிஞ்சாய் படுத்தேனோ ஆண்டாளை போலே, ஆண்டாள் பிஞ்சினே பழுத்தவள் அப்படிங்கிறார். ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசை ஆழ்வாரை போலே. சகல விதமான சாஸ்திரங்களையும் ஆராய்ச்சி பண்ணி எல்லாமே பகவானுடைய திருவடி கீழ் அடக்கம் அப்படின்னு எல்லாவற்றையும் விட்டு விட்டு ராமசரணாகதி பண்ணின ஒருத்தர் திருமழிசை ஆழ்வார். ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசை ஆழ்வாரை போலே என்று பாடுகிறார். இப்படி திருக்கோளூர் பெண் பிள்ளையினுடைய ரகசியத்தில் அத்தனை வாக்கியங்களும் பாகவதோத்தமானோட ஒரு சரித்திரத்தை எடுத்து எம்பரமாக இவ்வளவு அழகா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி உள்ள நுழையிறா. சதானந்த எல்லா சரித்திரத்தையும் சொல்றார். உடனே ஜனக மகாராஜன் வரானா. ஜனகனுடைய மனைவிக்கு சுனேனா தேவி அப்படின்னு நாமம். ஜனகனுக்கு உண்மையான பேர் சீரத்வஜன் அப்படின்னு. சீரம் அப்படின்னா கலப்பை. ஜனக மகாராஜா கொடியில கலப்பை இருப்பான். ராமச்சந்திர பிரபுவோட கொடியில சூரியன் இருப்பார். ஜனக மகாராஜாவோட கொடியில கலப்பை இருக்கும். ராவணனுடைய கொடியில வீணை இருக்கும். ராமாயணத்துல வர 3 கொடி இதுதான். மகாபாரதத்துல நிறைய கொடி. ஒண்ணு சூரிய கொடி, 2வது கலப்பை கொடி, 3வது வீணை. இந்த 3 கொடி தான் பார்க்க. இப்போ சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னா, ஜனக மகாராஜாவோட எல்லாம் சத்தம் எல்லாம் போட ஜனகர் வரா. ஜனகர் எப்படி இருப்பார், ஜனகர் எப்படி இருப்பார் அப்படின்னு ராமச்சந்திர பிரபு யோசிச்சிருந்தார். ஜனக மகாராஜாவை பார்த்த உடனே அவ்வளவு ஆனந்தம். எப்படி இருக்காராம், பெரிய ராஜ ரிஷி அவர். ராஜாவா இருந்தா கூட ஒரு ரிஷி அவர், பெரிய மகாத்மா. ஜனகரோட குரு யாக்ஞவல்யர் அப்படிங்கிற மகர்ஷி. சதுர்வேதங்களையும் படிச்சவர் யாக்ஞவல்ய மகர்ஷி. அவர் தான் ஜனகருக்கு குருவா இருந்தார். யாக்ஞவல்யருக்கு நிறைய கமிட்மெண்ட். ஜனகர் கூடவே எப்பவும் இருக்க முடியல. அதனால யாக்ஞவல்யருக்கு பதில் இப்போ சதானந்தர் இருக்கா. ராமாயணத்துல சொல்றா 2 குரு இருக்காளா.
ஒரு மனுஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பெரிய தாற்பயம், இது சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு மனுஷாளுக்கும் 2 குரு இருக்கான். காரிய குரு, காரண குரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே இருப்பான். அது ஒரு உயர்திணை வஸ்துவாக்கா இருக்கணும், இல்லை அக்கிணை பொருளா கூட இருக்கலாம். காரிய குருவோ 2 குரு. காரிய குரு அப்படின்னா யார்? நம்மலாம் உண்மையா இப்ப எப்படி இருக்கோம் அப்படின்னா, எங்க போறோம் அப்படின்னு தெரியாம எங்கயோ போயிட்டு இருக்கோம். நிச்சயமா அதுதான் நம்ம வாழ்க்கை. எங்க போறோம்னே தெரியல, எங்கயோ போயிட்டு இருக்கோம், அதான் வாழ்க்கை. காரிய குருங்கிறது யாருன்னா, பா நீ போற பாதை சரியில்லைப்பா, நீ எங்க போறேன்னு நோக்கியே தெரியல, அப்புறம் போய் என்ன அர்த்தம்? நீ போகக்கூடாது, உன்னோட நிஜமான பாதை எது தெரியுமா? ராமாயணம், ராமனின் பாதை. அதுல நடப்பா நீ. பகவான் நடந்த மாதிரி சத்தியத்தை கடைபிடிப்பா, தர்மத்தை வழியில நடப்பா. வேதமதான் சொல்ற தர்மம் சரணம். சரத்தி அப்படின்னா நடக்கிறது சமஸ்கிருதத்துல, சரணம் அப்படின்னா காலம். எதுக்கு சரணம்னு பேர் இருக்குன்னா, நடக்கிறதுனால அது பேர் சரணம். தர்மம் சரணம். எப்படி நடக்கணும்னா தர்ம வழியில நடக்கணும். தப்பு பாடி போறது, இப்படி போனா ஆக்சிடென்ட் தான் ஆகும், இந்த வழியில போ அப்படின்னு மார்க்கதர்ஷியா இருக்கா பாத்தீங்களா? அவ்வளவுதான், வழி காமிச்சுட்டு அவர் பாட்டு போயிடுவார். அவருக்கு பேர் காரிய குரு அப்படின்னு. அடுத்தது காரண குரு அப்படின்னு ஒரு தரடா. காரண குரு யாருன்னா, இப்படி வழி காமிச்ச உடனே நம்ம மனசுல தாப்பங்கள் வரும். என்ன தாப்பம் வரும்? ஐயோ இத்தனை நாள் வழி தெரியாம தப்பா போயிருக்கோமே, இனி எப்படி சரியான வழி காமிச்சுட்டார், ஆனா அந்த வழியில் எப்படி போறதுன்னு நமக்கு தெரியலையே, தர்மத்தை எப்படி ஃபாலோ பண்றது, தர்மம்னா என்னன்னே எனக்கு தெரியலையே, அப்ப என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றதுன்னு ஒரு தாப்பம் வருவதா மனசுல. அந்த தாபத்தை போக்கி பகவானையே காமிக்கிறார் பார்த்தீங்களா, அவர் தான் காரணம். இப்ப நம்ம ஜனக மகாராஜாவுக்கு காரிய குருவா இருந்தவர் யாக்ஞவல்யர், இப்ப காரண குருவா இருக்கிறவர் சதானந்தர். இன்னும் சுலபமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதத்துல துருவ சரித்திரம்னு ஒரு சரித்திரம் இருக்கு. இந்த துருவ சரித்திரத்துல அப்பா குழந்தைய மடியில வச்சுக்க மாட்டேன்னு தள்ளி விடுறான். குழந்தை உருண்டு கீழே வந்து விடுறான். எங்க அப்பா மடியில உட்காந்துக்கணும்னு அழகு குழந்தை அழுதுலேயே அம்மா கிட்ட வர்றான். தாயாரு பேர் சுனீதின்னு பேர். அவளுக்கு பிரியமான சிற்றன்னைக்கு சுருச்சி அப்படின்னு பேர். எப்பவுமே ருச்சிக்கு தான் நம்ம அடிமையாகிறோம். அந்த மாதிரி அந்த ராஜா சுருச்சிக்கு தான் அடிமையானான், சுனீதிக்கு மனசே கொடுக்கலையாம். அவள் காரிய குரு. உங்க அப்பா மடியில உட்கார்ந்து பெரிய விஷயம் இல்லப்பா, லோகத்துக்கே பிதாவா இருக்கிறவன் நாராயணன், அவனை நோக்கி நீ போன்னு வழிகாமிக்கிறான். அவ்வளவுதான் தாயா. அவள் காரிய குரு. நீங்க தான் வாழ்க்கையில பண்ணு சொல்லி கொடுக்குற அப்ப காரிய குரு. ஆனா அதுல எப்படி போறதுன்னு அந்த குழந்தைக்கு தாபம் வர்ற சமயத்துல அந்த தாபத்தை போக்கி ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு நாமோபதேசம் மந்திரோபதேசம் பண்ணி அந்த குழந்தைக்கு பகவானையே காமிச்சு கொடுத்த ஸ்ரீ நாரத மகர்ஷி தான் காரண குரு. அப்போ காரிய குருவா இருந்தவர் யாக்ஞவல்யர் ஜனகருக்கு, இப்போ காரண குருவா இருக்கிறது சதானந்தர். ஜனகர் வரார், வந்த உடனே விஸ்வாமித்ர சுவாமின்னு நமஸ்காரம் நமஸ்காரம் பூர்ண கும்ப மலையாளையோட அவர் அழைச்சிட்டு வந்து ஜனக மகாராஜா கெஸ்ட் ஹவுஸ்ல உட்காந்து வச்சு தான் உட்கார்ந்துட்டு வந்த உடனே நீங்க எப்படி இருக்கே, தபஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கேன்னு எதுவுமே கேட்கலையா ஜனங்கள். 2 குழந்தைகள் ரொம்ப ஜோரா இருக்காளே, 2 பேர் அப்படின்னு தான் கேட்டாங்க. ஏன்னா அப்படியே ஜனங்கள் பார்த்த உடனே அவனுடைய பார்வையே 2 பேர் மேலே தான், அழகா இருக்காய்வா
சுந்தர சுந்தர ரூபமா இருக்காளே, பக்துடனே சுந்தரம் அவ்வளவு குணமோகனா அப்படிங்கிற குறிப்பிடாங்க. ஜெகன்மோகன சுந்தரனா இருக்கானே பகவான் அப்படின்னு சுவாமியின் பேர்ல தானே அந்த அழகு அப்படி ஆசை போறதுன்னா பகவான் பேர்ல ஒரு நமக்கு ஒரு பிரேம உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு சுந்தரமான ரூபத்தை காண்பிச்சு நம்ம அத்தனை பேரையும் மயக்கிறானா பகவான். அதனாலதான் பாடுறா, சுந்தரே தியான விட்டே பிரதி சுந்தரே தியான விட்டே பிரதி கடக்கட்டாவதி லேவுனி சுந்தரே தியான விட்டே பிரதி விட்டல விட்டல பாண்டுரங்க 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 சுந்தரதே ஞான விட்டே சுந்தரம் சுந்தரம் அவ்வளவு அழகு சுவாமி. பார்த்துட்டு ஹே ரிஷே குழந்தைகள் யார் என்று கேட்ட உடனே ரிஷி பார்க்கிறார். ரெண்டு பேரும் தசரதனோட குழந்தை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். விஸ்வாமித்திரர் மனசுல ஒரு எண்ணம் வரும், தசரதனோட குழந்தை அப்படின்னு சொன்னா ஜனகன் மனசுல என்ன எண்ணம் வரும் அப்படின்னு யோசிக்கிறார்கள். என்ன எண்ணம் வரும்னா, தசரதா நல்ல ராஜா, பெரிய தார்மீகர், ஆனா எப்பவுமே ஒரு பெரிய வெள்ளை கலர் போர்டுல ஒரு சின்ன கருப்பு புள்ளிய வச்சது என்னன்னு கேட்டா கருப்பு புள்ளி. தசரதர் கிட்ட நிறைய சற்குணங்கள் இருந்தது, ஆனா அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு கருப்பு புள்ளி தெரியுமா, நிறைய விவாகம் பண்ணிட்டவர் அப்படின்னு ஒரு பேர், ஒரு பிளாக் மார்க். அதுதானே ஜனகன் மனசுல வருது. விஸ்வாமித்திரர் மாத்திரம் வால்மீகி ராமாயணம் சொல்றது, பெற்றவர் வேணா தசரதரா இருக்கலாமே, அடுத்தவர் யார் தெரியுமோ, வசிஷ்ட மகர்ஷி. பெற்ற தாயார் வேணா கௌசல்யா இருக்கலாமே தவிர்த்து அடுத்தவள் கைகேயி பிராட்டி. கைகேயி எவ்வளவு வசந்தவள் பாருங்க, கைகேயி மாதிரி ஒரு குணவதி கிடையாது. கைகேயி பிராட்டி வளர்த்துக்கா இந்த குழந்தைய, அருந்ததி தேவி வளர்த்துக்கா இந்த குழந்தைய. ஏற்பட்ட மகனீயர்கள் வளர்த்த குழந்தை சுவாமி அப்படின்னா பரம சந்தோஷம் அவருக்கு. வசிஷ்டர்கிட்ட படிச்சான் அப்படின்னா உடனே பரமானந்தம் வந்துருக்கு, ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு அழகா இருக்காளே இந்த குழந்தைகிட்ட. சுவாமியோட லட்சணங்களை சொல்றதே, புருஷானுக்கே சுவாமி மேல ஆசை வந்துருக்கும், அவ்வளவு அழகா இருக்காங்க. ஸ்திரீகளுக்கு ஆசை இருக்கணும், புருஷானுக்கே சுவாமியை பொறுத்தவரை இவ்வளவு சொல்ல அழகா இருக்காங்க.
தானே அப்படின்னு ஒரு ஆசை வந்துருவான் சுவாமி மேல. அவ்வளவு சுந்தரமான ரூபம். இன்னும் வேதாந்தமா சொல்றச்சே நம்ம அத்தனை பேருமே இந்த லோகத்துல இருக்கிற அத்தனை பேருமே ஸ்திரீகள். பகவான் ஒருத்தன் தான் புருஷன். ராசக்கிரீடையினுடைய தத்துவம். அத்தனை பேரும் ஸ்திரீகள் இந்த லோகத்துல. நம்மளோட பதி, நம்மளோட நாதன் ஜெகநாதன். இந்த நீலமாதவ சுவாமி ஜெகநாதன் அப்புரி கஷேத்திரத்துல இருக்காரு. அவர் தான் நமக்கு ஜெகநாதன். அத்தனை பேருக்கும் பதி, நம்ம அத்தனை பேருக்கும் ஆத்துக்காரர் மாதிரி. ஜெகத்பதி தேவதேவம். ஒவ்வொரு நாள் அதை பார்த்துட்டே இருக்கும். ஜெகத்பதியா இருக்காரு சுவாமி. அப்பேற்பட்ட பகவானே இங்க வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷப்பட்டா. இப்போ இந்த வில்லினுடைய கதையை சொல்றான். ஒரு வில்லு இருக்கிறதாம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதையை சொல்றான். முதல் காலத்துல ததீசின்னு ஒரு முனிவர் இருந்தார். பெரிய மகா தபஸ்வி. இந்திரன் விருத்ராசுரன் ராட்சசனை கொள்ளும் பொழுது ததீசி முனிவர் தன்னுடைய முதுகெலும்பையே அவனுக்கு வஜ்ராயுதமா பண்ணி கொடுக்கிறார். அப்போ விஸ்வகர்மா வந்தாராம். தேவர்களுடைய சிற்பிக்கு விஸ்வகர்மான பேர். அதே மாதிரி அசுரர்களுடைய சிற்பிக்கு மயன் அப்படிங்கிறது. இந்த மயனை ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி இந்த விஸ்வகர்மா வந்தா இவரை வஜ்ராயுதமா அதெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தாராம். ததீசியுடைய உட்கார்ந்து இருந்தார். அவர் அப்படியே சமாதி நிலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் முதுகெலும்பு எடுத்தார். அவரை வதம் பண்ணி தான் எடுத்தார். அப்படியே உட்கார்ந்து தபஸ்லயே இருந்த அவர் மேல அவரோட முதுகெலும்பு அப்படி ஆதாரமா வச்சுட்டு 3 மூங்கில்கள் அப்படி வளர்ந்துட்டான். பெருசா நீண்ட நிறைய 3 மூங்கில்கள் அப்படி வளர்ந்து பெருசா நிற்கலாம். வஜ்ராயுதத்தை எடுத்து அந்த பிளாக் ஸ்பேஸ் இருந்து பார்த்தீங்கன்னா வஜ்ரம் இந்த முதுகு தண்டு L1 L2 L3 அதெல்லாம் இருந்த இடத்துல மூங்கில் முளைச்சிருக்கு. உள்ளுக்குள்ள 3 மூங்கில் வந்து பெருசா வளர்ந்து. விஸ்வகர்மா பார்த்தா இந்த முனிசிரேஷ்டரோட எலும்பு தான் இப்படி வளர்ந்து மூங்கிலா வந்திருக்கிறது. இத மூளையும் ஒரு நல்ல விஷயமா பண்ணி பெரிய பெரிய ஆளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சா. யாருக்கு கொடுக்கலாம்னா இந்த லோகத்தையே சிருஷ்டி ஸ்திதி லயம் பண்ணக்கூடிய 3 பேருக்கு இந்த 3 மூங்கிலையும் ஏதாவது ஆயுதமா பண்ணி கொடுக்கணும். பிரம்மாவுக்கு ஒண்ணும், விஷ்ணுவுக்கு ஒண்ணும், சிவனுக்கு ஒண்ணு பண்ணி கொடுத்துடலாம். இந்த விஸ்வகர்மா வந்தார். ஒரு மூங்கில உடைச்சார், ஒரு தில்லா பண்ணினார். தனுஷுக்கு பிரம்ம தனுசு அப்படின்னு. 2வது வில்லா அந்த மூங்கில உடைச்சார், அது ஒரு வில்லா பண்ணினார். பெருமாள் கிட்ட கொடுத்தார். அந்த தனுஷுக்கு விஷ்ணு தனுஷ் அப்படின்னு. அத மகாவிஷ்ணு வச்சிருக்கான். ஏற்கனவே அவர்கிட்ட சாருங்கம் அப்படின்னு ஒரு இது. சாருங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லி முத்தோர் விஷ்ணு சித்தன் பல்லாண்டுல சொல்றான் பெரியாழ்வார். சாருங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை. சாருங்கம்னு பெருமாளோட வில்லுக்கு. அது இல்லாம இது ஒரு வில்லு. சரி கொடுக்கிறார், ஏன் வேண்டாம்னு சொல்ல வேண்டாம். தோழ சாத்தி வச்சிருக்காரு. அது விஷ்ணு தனுசுல பேர். 3வதா இருக்கிற ஒண்ண உடைச்சு பெரிய மூங்கிதான் 3ல அதுதான். அத 2வது உடைச்சு விஸ்வகர்மா பண்ணின வில்லுக்கு சிவதனுசு அப்படின்னு சிவன் கிட்ட கொண்டு போய் கொடுத்தாரு. சிவபெருமான், நானே தியானத்துல இருக்கேன், ஜபமாலை ஒட்டிட்டு இருக்கேன், நீ எதுக்குமா என்கிட்ட கொண்டு வந்து வில்லை கொடுக்குற அப்படின்னா, இல்ல சுவாமி எப்பயாவது உபயோகப்படும் வச்சுக்கோங்க அப்படின்னு விஸ்வகர்மா கொடுத்தார். வாங்கி வச்சுட்டார் சிவபெருமான். நாட்கள் கடந்தது. தக்ஷ பிரஜாபதி அப்படிங்கிற ஒருத்தன் வந்தான். அந்த தக்ஷ பிரஜாபதிக்கு போராத காலம் வந்தது. சிவபெருமானை எதிர்த்துண்டான். பாகவதம் சொல்றது, பகவான் விஷ்ணுவினுடைய புகழ் பாகவதம்னு அந்த பாகவதம் சொல்றது, பெருமாளை பத்தி எவ்வளவு நம்ம திட்டினாலும் சுவாமி ஏத்துக்கிறார் அப்படின்னு சிசுபாலன் கதையை சொன்ன பாகவதம். பகவத்வத்தமானுக்கு யாராவது தப்பு பண்ணினாரானால் பகவான் பொறுத்து இருப்பதில்லை அப்படின்னு தக்ஷ பிரஜாபதியோட சரித்திரத்தை சொல்றார்.
இந்த லோகத்துல முதல் பாகவதர் யாருன்னா ருத்ரனாகிய சிவபெருமான். லோகத்தோட முதல் பாகவதோத்தம சிவபெருமான் சொல்றாங்க. முதல்ல ராமநாமத்தை இந்த லோகத்துல பிரச்சாரம் பண்ணியவர் சிவபெருமான் அப்படிங்கிற. பார்வதி தேவி கேட்கிறாளாம், சுவாமி எப்படி சகஸ்ரநாமங்களையும் சொல்ல போறார் குழந்தை. விஷ்ணு பட்யதே பண்டிதை நித்யம் ஸ்ரோதுமிச்சாமி அஹம் பிரபோ ஈஸ்வரோ வாச ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. 1000 நாமங்களுக்கு துல்லியமானது ஏகநாமம் ராமநாமம். சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம அப்படின்னு சொன்னவர் லோகத்துல முதல்ல நாம பிரச்சாரம் பண்ண பாகவதோத்தமர் பரமேஸ்வரன். அவரை பகைச்சுதான் தக்ஷ பிரச்சாரம். சிவபெருமானுக்கு கோபம் வந்தது. தாட்சாணி நீங்கக்கூடிய தன்னுடைய பத்தினியை அப்படியே அக்னியில விழுந்து தாயார் பிராணவலிக்காக மனிதனை கேட்ட பரமேஸ்வரன் தன்னுடைய ஜடாமுடி அவரை பிச்சு பூமியில போல அதிலிருந்து கோரமான ஒரு மூர்த்தி வெளியில கிடக்கிறார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிருந்தேன் அப்படின்னா சுவாமி சன்னிதிக்கு எதிர்த்தாங்க அகோரமான கோலத்துல பெரிய ரூபத்துல வீரபத்திரர் அப்படின்னு ஒரு மூர்த்தி இருப்பான். அந்த வீரபத்திர மூர்த்தி அந்த ஜடையில இருந்து வரா வந்து சிவன் பக்கத்துல இருந்த அந்த வில்ல எடுத்து போயிட்டாராம். எடுத்துட்டு போய் அந்த வில்லால அத்தனை தேவதைகளுக்கும் தண்டனை கொடுத்து விட்டு கிளம்பி வரா. முதல் தடவை வில்லு இப்படி யூஸ் ஆகும் பரமேஸ்வரன். தாரகாட்சன் கமலாட்சன் வித்யுன்மாலி அப்படின்னு 3 ராட்சசால்களா 3 பேரும் முப்புறங்கள் கட்டிட்டு தங்கத்தால ஒரு கோட்டை, வெள்ளியால ஒரு கோட்டை, இரும்பினால ஒரு கோட்டைன்னு 3 கோட்டைகள் கட்டிட்டு ஆட்சி பண்ண. இந்த கோட்டை இறங்குற இடத்துல அத்தனை பேரும் அப்படியே விழுந்து பொடி பொடியா போவாளாம். அந்த கோட்டைகளை சுவாமி அழிக்கிறதுக்காக பரமேஸ்வரன் இந்த வில்லை எடுத்துட்டு போய் முப்புறங்கேறி செய்த அச்சிவன்னூரை ரதம் அச்சது கோடி செய்த அதிதீரா. விநாயகர் போய் அந்த அச்சப்பொடி பண்ணினாரா. விநாயகரை உபாசனை பண்ணல. அப்பேற்பட்ட வில்ல எடுத்துட்டு போய் திரிபுர சம்ஹாரம் பண்ணி வில் அது வில்லோட இந்த வில்லு நம்ம கிட்ட இருக்க வில்லங்கள் தான் வந்து இருக்கு. இந்த வில்லை யாருக்கிட்டையாவது கொடுத்துடலாம் அப்படின்னு தன் கிட்ட கத்துக்கிறதுக்காக வில் வித்தை கத்துக்கிறதுக்காக வந்த ஒரு குழந்தை ராமன்கிற ஒரு குழந்தை கிட்ட அந்த வில்ல கொடுத்து அனுப்புறான். அந்த ராமன் யாருன்னா நேற்று மாம்பழம் மாத்தி சாப்பிட்டாளே அவ அம்மா, அவளுக்கு பிறந்த பிள்ளை சமதகிரியோட பிள்ளையா வந்த பரசுராமன் தான் இந்த ராமன். அவன் கிட்ட இந்த வில்ல கொடுக்கிறா பரமேஸ்வரன். சாட்சாத் மகாவிஷ்ணுவோட அவதாரம் இந்த பரசுராமன். வில்ல வாங்கிட்டு நேரா வரா. சிவபெருமான் சொல்லும் போதே நிறைய கதை சொல்லியிருப்பேன். இந்த வில்ல என்கிட்ட இருந்ததுப்பா, தக்ஷ பிரஜாபதி இந்த வில்லாலதான் அடிச்சேன், முப்புறங்கள் இந்த வில்லாலதான் இருச்சேன், இப்படி எல்லாம் சொல்லி இந்த வில்ல கொடுத்துருக்கா. ரொம்ப பத்திரமா வச்சுக்கோ இந்த வில்ல அப்படின்னு கொடுத்துருக்கா. முனிசிரேஷ்டர்கள்லாம் ஒரு காலத்துக்கு மேல என்ன பண்ணுவாளாம், எல்லா திவ்யமான வஸ்துக்களையும் இன்னொருத்தட்ட தானமா கொடுப்பாங்க. ஏன்னா இந்த லோகத்திலேயே நமக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செயல் கொடுத்த தானம். பரசுராமர் என்ன பண்ணினார், ஒரு மகாராஜா கிட்ட இந்த வில்ல தானமா கொடுத்தாராம். இந்த லோகத்திலேயே பூமியில பிறந்த இந்த லோகத்துல ஒரே ஒருத்தரால்தான் அந்த வில்ல வாங்க முடியும், அவர் பரசுராமர். வேற யாராலையும் அந்த வில்ல நெருங்க கூட முடியாது. அப்பேற்பட்ட வில்ல. ஏன்னா இது வரைக்கும் தேவலோகத்துல இருந்தவாதான் அந்த வில்லை யூஸ் பண்ணிருக்கான். அதுவும் பரமேஸ்வரன் ஒருத்தர் தான் அந்த வில்லை யூஸ் பண்ணிருக்கான். அப்பேற்பட்ட ஒரு வில்ல
லோகத்தில் இருக்கிறவளால நெருங்க கூட முடியாது. அதனால அந்த வில்லை எடுத்துட்டு போய் கொடுக்க ஒரு பெரிய ஒரு பெட்டி பண்ணி அந்த பெட்டியில இந்த வில்ல வச்சான் ராஜா. அந்த ராஜா யாருன்னா இந்த பிருதுவோட வம்சத்துல வந்து ஒரு ராஜா. அவரோட வம்சத்துல இதே விதேக நாட்டுல இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறவர் ஜனக மகாராஜா. இந்த ஆயுத பூஜை அப்படின்னு ஒரு பண்டிகை வரும் நவராத்திரி சமயத்துல. அப்பதான் இந்த வில்ல பக்கத்துல போய் இந்த வில்லு கிட்ட போய் ஒருத்தர் இல்ல 2 பேர் இல்ல 60,000 பேர் இந்த வில்லு கிட்ட போய் இந்த வில்லு வச்சிருக்கிற பெட்டியை நல்லா தொடச்சு சுத்தப்படுத்தி இந்த வில்லுக்கு நல்லா புஷ்பம் எல்லாம் போட்டு தினமும் ஒரு 60,000 பேர் இந்த வில்ல பார்த்துக்கிறதுக்கே நிக்க வச்சிருக்கான் ஜனக மகாராஜா. அவன் வேலையே இதுதான். டெய்லி தூசிபடியான சுத்தப்படுத்துறது, நிர்மால்யத்தை எடுத்தது, அடுத்த நாள் புஷ்பத்தை எல்லாம் போட்டு அவ்வளவுதான். இந்த வில்லு இப்ப என்னவா இருக்குன்னா ஒரு பூஜை வஸ்துவா இருக்கிறது. இப்போ ஜனகருக்கு ரொம்ப காலம் முன்னாடி குழந்தையே பிறக்கலையா. நாடு முழுக்க ஒரே பஞ்சம், வறட்சி, பட்னி இருக்கிறது. அதே பட்னியில எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கும் போதுதான் எல்லாரும் சதானந்தர் அழைச்சிட்டு வர. சதானந்தர் சொல்றா, ராஜா நாடு ரொம்ப வேதனைப்படுறது, இங்கே மழை இல்லை, நீங்க என்ன பண்ணுவோ தங்கத்தை எல்லாம் காய்ச்சி தங்கத்தாலேயே ஒரு கலப்பு பண்ணுவோ. இந்த கலப்பையை பண்ணி ராஜாவா இருக்கிற நீங்கள் விளை நிலத்துக்கு போய் கலப்பையை போட்டு விவசாயி மாதிரி ஏர் உழுங்கோ, மாட்டை கட்டி இழுங்கோ. அப்படி உழுதேனால் இன்னிலிருந்து இந்த மாதிரி ஒரு பஞ்சங்கிறது எப்பவுமே வராது. எல்லாரும் க்ஷேமமா இருக்க போறா. மழை கொட்டு கொட்டு கொட்ட போறது, பஞ்சம், வறட்சி, பட்னி எல்லாம் தீர போறது. நீங்க அது பண்ணுவோன்னு உடனே ராஜா என்ன பண்ணா, தர்மசாஸ்திரம் சொல்றது இல்லை, ராஜா எல்லாத்துக்கும் படியளக்கணும். இந்த நாட்டில் இருக்கிற வாடுகள்லாம் அவன் தான் தெய்வம். அதனால இப்படி தங்க கலப்பை வச்சுட்டு ஏர் உழறதுக்காக 8 மாடு கட்டிட்டு வரான். ஏரை எடுத்து மண்ணுல போட்டா போட்டு ஜனக்கன் இழுக்கிறான். அப்படிங்கிற ஏதோ இடிக்கிறது, என்னடா அது போட்டு என்னவோ இடிக்கிறதே அப்படின்னு தோண்ட சொல்றா. ஸ்வர்ணமயமான ஒரு பெட்டி. இந்த ஸ்வர்ணமயமான பெட்டி அப்படி பார்க்கிறோம்னா அழகா சாட்சாத் ஸ்ரீதேவி நாச்சியார் இந்த பெட்டிக்குள்ள ஸ்ரீ மகாலட்சுமியானவள் ஒரு குழந்தையோட ரூபத்தை தவழ்ந்து காலம். பெட்டியில இருக்க குழந்தை எடுத்து அப்படி மாரோட சேர்த்து அணைச்சின்றால் சூரியனை காணும். கார் மேகம் சூழ்ந்து வந்து மழை கொட்டு 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 வருஷிச்சு தரிதான். அவ்வளவு ஆனந்தம், மழை வருஷிச்சுதான். எங்க பார்த்தாலும் பயிர்கள் பொன்னாட்டம் அப்படி விளைஞ்சு நிற்க. அந்த குழந்தை வந்தது தனக்கு பெரிய யோகம் அப்படின்னு குழந்தைய மனச்சுட்டு அவளுக்கு பேர் வைக்கிறதுக்காக வர்றச்சே. இந்த லோகத்துல நிறைய பேர் வைக்கிறான். அந்த பொண்ணுக்கு ஆசையீர பேர் வச்சதைக்கிறான். முதல்ல நாட்டுக்காக ஒரு பேர், விதேக நாட்டுல பிறந்ததுனால வைதேகின்னு பேர் வைக்கிறான். அடுத்து வாழ ஊருக்காக ஒரு பேர், மிதிலேல பிறந்ததுனால மைதிலின்னு பேர் வைக்கிறான். அடுத்தது ஒரு காரண பேர் வைக்கணும் அப்படின்னு சீரம் அப்படிங்கக்கூடிய கலப்பையை போட்டு உழுந்து பிறந்ததுனால சீதை அப்படின்னு பேர் வைக்கிறான். மற்ற பேரெல்லாம் இருக்கிறது, ஆனா இந்த பேர் தான் ரொம்ப சிரேஷ்டமா வர்றது. திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு வருவோம். என்ன சொல்றாருன்னா சீதா பிராட்டியை பத்தி ஒரே வாக்கியம், தசமுகத்தை சற்றேனோ பிராட்டியை போலே, தசமுகத்தை சற்றேனோ பிராட்டியை போலே. ராமாயணத்துல வர சில பேர் முக்கியமான பாகவதோத்தமான்.
மண்டோதரிக்கு கூட பாடியிருக்கான் திருக்கோளூர் பெண் பிள்ளை. சீதை என்ன பண்ணினாலும் தசமுகனை செற்றேனோ ராவணன் அப்படியே நடுங்குவானாம் சீதையை பார்த்தாள். பேரப்பட்டவள் அக்னி ஸ்வரூபி மகாலட்சுமி என்ன பண்ணினாலாம், பூமி பிராட்டியை நமஸ்கரித்து நீ எனக்கு அம்மாவா ஆக வேண்டும் இந்த ஜென்மத்துல பூமி பிராட்டியே தன்னுடைய தாயாக கொண்டு பூமியிலிருந்து அப்படியே ஆவிர்வச்சு வெளியில வந்தாளா சீதா பிராட்டி. ஜனக மகாராஜாக்கு பரம சந்தோஷம், அவ்வளவு ஆனந்தம். சீதா பிறந்த யோகம் கொஞ்ச நாளையே தன்னுடைய பத்னி சுனயனா கர்ப்பமானாள். அப்போ ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு ஊர்மிளை அப்படின்னு பேர் வைக்கிறான். ஜனகனுக்கு மட்டும்தான் குழந்தை இத்தனை நாளா இல்லைன்னா அவருடைய தம்பி குச்சத்வஜன் பேரு, அவருக்கும் ரொம்ப நாளா குழந்தை இல்லை. இவருக்கு சீரத்வஜன் பேரு, அவருக்கு குஷத்வஜன் பேரு. குச்சத்வஜனுக்கும் ஊர்மிளை பிறந்த கொஞ்ச நாள்ல அவனுடைய மனைவியும் கர்ப்பமாகி அவளுக்கு ஒரே சமயத்துல 2 குழந்தைகள் பிறக்கிறான். அந்த குழந்தைகளுக்கு மாண்டவி அப்படின்னு ஒருத்திக்கும் ஸ்ருதகீர்த்தி அப்படின்னு ஒருத்திக்கும் பேர் வச்சு 4 பெண் குழந்தைகளை ரொம்ப ஜோரா வளர்த்துருக்கா. 2 நாளைக்கு முன்னாடி அயோத்தியில 4 குழந்தைகள் பிறந்தான். இன்னைக்கு மித்திலேல 4 குழந்தைகள் பிறக்கிறா. இன்னைக்கு கதை முடியறதுக்குள்ள 4 பேரையும் கல்யாணம் பண்ணி அனுப்பணும். அப்பாவுக்கு எத்தனை கடமை பார்க்கணும். கதை முடியறதுக்குள்ள 4 பேர் கல்யாணம் பண்ணி குழந்தை எல்லாம் நல்ல இடத்துல செட்டில் பண்ணி கொடுக்கறமே இந்த கவலை இருக்கு. ஆனா எப்ப போயிட்டான் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அந்த கவலையில் நான் என் குழந்தை நல்ல இடத்துல போய் செட்டிலாவா கவலையே இல்லையா ஆச்சாவுக்கு. இப்ப என்ன ஆகுதா, ஒரு நாள் விளையாடிட்டு இருக்கா, பால் விளையாடிட்டு இருக்காளா இந்த குழந்தைய, கந்துக்கன் விளையாடிட்டு இருக்காளா. இப்படி விளையாடிட்டு இருந்த பந்து என்ன ஆச்சா, அப்படியே உருண்டு போய் ஆயுத பூஜைக்கு வச்சிருக்காரு பெட்டி, அந்த பெட்டி கடியில வேண்டாம். உடனே இந்த நியூஸ் ராஜா கிட்ட போகுது. ராஜா ராஜா இந்த பொண்ணு சின்ன குழந்தை இருக்கா, இந்த மாதிரி குட்டி குழந்தையா இருக்கா. போய் விளையாடினே இருக்கும் போது இந்த பெட்டிக்குள்ள வந்து போயிடுது. ராஜா 60,000 பேர் வச்சுடா அப்படின்ட்டார் ஜனகர். அவன்னா இப்பதான் பூஜை உபச்சாரம்லாம் பெட்டிக்கு முடிச்சு தீபாராதனை காமிச்சுட்டு போயிருக்கான். உடனே வர சொல்லிருக்கான். 60,000 பேர் அங்கிருந்து வர்றதுக்குள்ள ராஜா ராஜா மைத்திரி வந்து எடுத்துட்டா அப்படின்னு ஆச்சரியம். மைத்திரி வந்து எடுத்துட்டாடா, எப்படி ஓடி வரா சிம்மாசனத்துல இருந்து எழுந்து வந்து பார்த்தா சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு பொண்ணா இருக்கிற அந்த சீத்தை இந்த பெட்டி அப்படி நகர்த்தி அடியில் இருந்த அந்த பாலை எடுத்துட்டு மறுபடியும் பெட்டியை அனுப்பிட்டார். அப்பா ஜனகர் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டாரா. இது சாதாரண குழந்தை இல்ல, தெய்வீக குழந்தை, சாட்சாத் மகாலட்சுமியே வந்து பிறந்திருக்கான். இதனாலதான் தாயார் ஜனிச்ச உடனே வைபோகமா இருந்தது. தானிய லட்சுமி ஆச்சே, நீ தானியம் எல்லாம் விளையாடுச்சு. விஜயலட்சுமி ஆச்சே, ராஜா போற யுத்தத்துல எல்லாம் வெற்றி தான் கிடைக்கிறது. எல்லாத்தையும் கொடுக்கிற சௌபாகிய லட்சுமி அவள். அதனால அவள் இருக்கிற இடத்துல எப்பவுமே கடைசியா பகவத்கீதையில சொல்றாரு, எஸ்ர யோகேஸ்வர கிருஷ்ணா எஸ்ர பார்த்தோ தருத்ரா தத்ர ஸ்ரீஹி விஜயா பூதிஹி அப்படிங்கிறார். 3 இருக்குமா, ஸ்ரீ விஜயோ பூதி திருவானிதேர்மா திருமகா. ஸ்ரீ இருப்பா, பெருமாள் இருக்கிற இடத்துலதான் ஸ்ரீதேவி இருப்பாள். எங்க ஹரி இருக்காரோ அந்த இடத்துக்கு தான் மகாலட்சுமி வருவாள். மகாலட்சுமியே ஒருத்தர் உபாசனை பண்ணிட்டு இருந்துட்டு பெருமாளை ஸ்துதி பண்ணாமல் விட்டுட்டானால் தாயார் வருவாள். அவன்கிட்ட நிரந்தரமா இருக்காமல் உடனடியா ஓட்டம் பிடிச்சுடுவாள். எங்க ஹரி இருக்காரோ அங்கதான் தாயார் இருப்பாள். அதனாலதான் எப்போ வருவார் எப்போ வருவார் எப்போ வருவார் எப்போ வருவார் எப்போ வருவார் எப்போ வருவார் மனம் செய்து கொள்க
அயோத்தி நாதம் ஸ்ரீராமசம் எப்போ வருவாரோ எப்போ வருவாரோ எப்போ சக்கரவர்த்தி திருமகள் என்னை ஆளவருவாரோ எப்போ வருவாரோ மனம் செய்து கொள்ள எப்போ வருவாரோ சீதா பிராட்டி அப்படி இருந்தவள் இப்படி அந்த நகர் எடுக்கிறதுக்காக அப்படி கெட்டிய நகர்த்தினால்தானோ என்னமோ ஜனங்கள் வில்லை எடுத்து நானே தரவதுதான் என் பொண்ணை கொடுப்பேன் சுயம்பரத்துல அறிவிச்சு. நம்ம ஜனக்கிறது கொஞ்சம் தோன்றது கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம். நம்ம குழந்தை ஒரு தெய்வீகமான ஸ்திரீ. முதல் கவலை இந்த குழந்தைக்கு முதல்ல கல்யாணம் ஆகுமா அப்படின்னு ஒரு கவலை வந்து ஜனக்கிறது. ஏன் அப்படின்னா 63 நாயன்மார்கள காரைக்கால் அம்மையாரோட சரித்திரத்தை சொல்றான். ரொம்ப அற்புதமான சரித்திரம். அவ அப்பாவுக்கு பேர் தனதத்தன்னு பேரான். அவளோட ஆத்துக்காரனுக்கு பரமதத்தன்னு பேரான். இந்த பேரை கூட கம்பேர் பண்றா. இந்த பெண்ணை அத்தனை தனம் கொடுத்து 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 பரம கோட்டீஸ்வரியா வச்சிருந்தோம்னா தன தத்தன். தத்தன்னா கொடுக்கிறவன் அர்த்தம். தனத்துக்காக தன்னுடைய பெண்ணை அப்படி கோட்டீஸ்வரியா வச்சிருந்தான். ஆனா மாத்துக்காரக்காதையில இந்த பெண்ணை என்ன பண்ணினா பகவானுக்கே கொடுத்துட்டான். பரம தத்தன் பகவானுக்கு கொடுத்துட்டான். அந்த குழந்தை தனதத்தன் பரவாயில்ல. அவன் என்ன பார்த்தானா உன் மாமழம் உனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குமான்னு உடனே பகவான் கொடுக்குறாரே இவ சாதாரண பெண்ணு இல்ல தெய்வ பெண்ணுன்னு நினைச்சு ஆத்த விட்டு ஓடினா பார்த்தீங்களா, அந்த மாதிரிதான் ஒரு மனக்கலக்கம். இவ தெய்வீக குழந்தையா இருக்காளே, இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாராவது வருவாளான்னு ஒரு கவலை. முதல் கவலை. எப்போ இந்த கவலை வந்ததுன்னா சுயம்பர பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கவலை வந்துருக்கணும். சுயம்பர பத்திரிகை அடிச்சு எல்லா ராஜாவுக்கும் போனதுக்கு அப்புறம் சரக்கரைக்கு இந்த கவலை வருது. அடுத்த கவலை என்னன்னா இது மிதிலாபுரியில பயில்வானா இருக்கக்கூடிய 60,000 பேரை இந்த வேலைக்கு நான் நியமிச்சிருக்கேன். அவெல்லாம் நோஞ்சானா இருப்பான்னு சொல்லுவாங்க. அத்தனை பேரும் பயில்வான்கள். மிதிலையில 60,000 பயில்வான்கள் சேர்ந்தே இந்த பெட்டியை கூட நடத்த முடியலையே. எங்கிருந்து வீரன் வருவான்? எப்போ வருவாரோ? ஜானகி மட்டும் ஜனக்கரோட சேர்ந்து பாடி ஜனக்கரோட கொண்டுங்கிறதுனால ஜானகி விடுத்தேன். ஜானகி, மைத்திரி, வைதேகி எல்லாம் இவ்வளவு திருநாம் சீதாபுராத்திரி வைத்திருந்தான். எப்ப வருவார், எப்ப வருவார், எப்ப வருவார், யார் வருவார்னு முதல்ல
ஆனா எப்போ இவா 2 பேரும் பார்த்துட்டாலோ அப்பவே இந்த கலக்கம் எல்லாம் போயிடுதான் வரா. ஜோரா சபையெல்லாம் கூடியாச்சு. இந்த சபையில அத்தனை பேரும் வந்து உட்கார்ந்து இருக்கா. ராஜராஜ ராஜாதி ராஜர்கள்லாம் உட்கார்ந்து இருக்காளாம். பெரிய பெரிய மகாராஜாக்கள்லாம் உட்கார்ந்து இருக்காளாம். சில ராமாயணங்கள் என்ன சொல்றதுன்னா, வால்மீகி ராமாயணத்துல யார் யாரெல்லாம் வந்தா என்னெல்லாம் பண்ணியாங்கிற இந்த மற்ற கதையே இருக்காது. ராமர் வந்தார், ராமரையே தான் வால்மீகி வர்ணிச்சுருப்பான். சில ராமாயணங்கள் ராவணன் பேர அந்த ஸ்வயம்பரத்துல கலந்துக்கிறதுக்காக வந்ததா சொல்றான். ராவணன் பால்யவானோட வரானாம். பெரிய சபையில அத்தனை பேரும் உட்கார்ந்து இருக்க ஒரு ரசத்துக்காக இந்த மாதிரி கதையெல்லாம் உபன்யாசத்துல சொல்றது. சில பேர் வரானாம், வந்து உள்ள பார்த்த உடனே சீதை எனக்கு சகோதரி மாதிரின்னு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிருப்பாராம். இன்னும் சில பேர் வருவாளாம், இந்த பெட்டிய 3 சுத்து சுத்தலான்னு போவாலாம். ஒரு சுத்து சுத்தத்துக்கே பரவாயில்லாதான் கிளம்பி போயிடுவான். குளுக்கோஸ் பாட்டில் எடுத்துட்டு வந்துதான் அவன் அழைச்சிட்டு போவான். பாதி பேர் மயங்கி விழுந்துருவாளாம். இன்னும் சில பேர் அந்த வில்லுல இருந்து வரக்கூடிய அந்த தேஜஸ்வான ஜோதி இருக்குதா, அதுவே தாங்க முடியாம மயங்கி விழுந்துருவாளாம். இன்னும் பாதி பேர் போய் 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 ஒரு வில்ல தூக்கதா அப்படின்னா இவன் சொன்னதே அங்க இருக்கிறவாளா கை கொட்டி சிரிப்பானா. நீ யாரா, நீ போய் வில்ல தூக்குறதா, நீங்க எங்க தூக்கு பார்ப்போம்னா ஓடிடுவானா. இப்படி எல்லாரும் வரா. ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு சொல்லுவாள், ஒரு பழமொழி சொல்லுவாள், ஆட தெரியாதவனுக்கு மேல போன குண்டி குதிரைக்கு சறுக்கினது சாப்பிட. அந்த மாதிரி எல்லாரும் சாக்கு போக்கு சொல்லிட்டு வெயில் இருந்தாங்க. ஜனக மகாராஜாவுக்கு டென்ஷனா இருக்கு, பயங்கரமான டென்ஷன். அதுக்கு உதாரணம் கூட சொல்ல முடியாது. நான் அனுபவிச்சு பார்த்தாதானே தெரியும். ஒவ்வொரு அப்பாவும் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள என்ன பாடுபடுவாங்க அவளுக்குதான் தெரியும். ஜனக மகாராஜாவிலிருந்து அத்தனை பேரும் படுற பாடுதான் இன்னைக்கு வரைக்கும். படாத பாடு மனசு முழுக்க யார் வருவாரோ யார் வருவாரோ. சீதைக்கு தெரிஞ்சு போயிட்டு இவர் தான் வருவா, அவன் பாடுவா எப்போ வருவாரோ, இவர் யார் வருவாரோ, ஜனகருக்கு யார் வருவாரோ அப்படிங்கிறதானே இருக்கிறது. இவளுக்கு எப்போ வருவாருன்னு இருக்கு. சீதை என்ன பண்றாங்கன்னா அந்த பொறுத்தவா இருக்கான். சீதைக்கு தெரியும், சீதை எதையுமே பார்க்கல. இப்போ யாருமே முடியல. ராமனா நான் ஆச்சு. சீதை எப்படி இருப்பாங்க ராவண பார்த்தது அது முக்கியமான பாயிண்ட். சீதை இல்ல அந்த இடத்துல, சீதைய பார்த்ததே இல்லை. ராவண எங்கேயாவது சுயம்பரம் அப்படின்னா உடனே ஓடிடுவாங்க. இப்படி கேள்விப்பட்டு வந்திருக்கான், வில்ல எடுத்து பார்க்கலாம், நகர்த்தவே முடியல. பயங்கரமான கனமா இருக்கு அந்த வில்லு, நகர்த்த கூட முடியலையா. உடனே ராவணன் பிரஸ்டீஜ் மெயின்டைன் பண்ணிக்கணும்னு மாலினோட கூப்பிட்டு பார்த்தா, இன்னும் நிறைய ஸ்திரீகள்லாம் இருக்கா இந்த லோகத்துல. அவளா என்ன ஜானகி இவளை விட ஜோரா இருப்பா, அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். போதும் போங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நேற்று லங்கையில இருந்து புஷ்பக விமானத்துல வந்தேன். நடுவில் ஃபுல்லா ஒரே கிளைமேட் சேஞ்சு, என்னால கொஞ்சம் சளி பிடிச்சுருக்கு, தொண்டை கட்டின்னு இருக்கு. நான் போலாம் வாங்க தாத்தா அப்படின்னு பிரஸ்டீஜ் மெயின்டைன் பண்ணிக்கிறதே, கௌரவம் மெயின்டைன் பண்ணிக்கிறதே கிளம்புறானாம். ராவணனை பார்த்து அத்தனை பேர் கை கொட்டி சிரிக்கிறாளாம். ராவணனுக்கு அப்படியே அத்தனையும் அக்னி மாதிரி உள்ள கொடுந்துட்டே எரியலாம். சீத்தை அவ்வளவு அழகா இருப்பாள், இவள் அவளை எப்படியாவது நினைக்கிறானாம். சீதையை பார்க்க கூட அவனால முடியலையாம். தோல்வியுற்று வேகமா லங்கைக்கு பறந்து ஓடி போறானாம் ராவணன். எல்லா ராஜாக்களும் இப்படி தலை வாங்கி பின்வாங்கி அத்தனை பேரும் போயிட்டே இருக்காளாம். சில பேர் வில்லு கிட்ட போய் அந்த வில்ல தொட்ட உடனே அக்னி மாதிரி கொதிக்கிற அல்லது எரிச்சு பஸ்மமாயிட்டாளாம். அத்தனை பேருக்கும் பயங்கரமான சவாலா அந்த வில்லு இருக்கு. ஒருத்தரால கூட நகுத்த கூட முடியல அந்த வில்ல.
ஜனக மகாராஜா கம்ப்ளீட்லி டிப்ரெஸ்ட். பயங்கர வேதனையா போயிடுது, தலை குனிவா போயிடுது. வர ராஜாலாம் திட்டிலே போறான். ஐயோ, வில்ல நகர்த்தவே முடியாத ஒரு வில்லு, இதை எடுத்து நானே எடுத்தாக்கா அவன் பொண்ணை பிடிப்பியா, வருவான் எவனா வருவான் பைத்தியக்காரன் அப்படின்னு எல்லாரும் திட்டிட்டு ஜனக்கிற வேலை இங்க இருந்து போராடும். வால்மீகி ராமாயணத்துல சொல்றான். உடனேதான் விஸ்வாமித்திரர் பார்த்தா, ஒரு ராஜாவை யாரும் இகழ விட்டுடக்கூடாது. வத்சே ராம தனுஹு பஷ்ய, வத்ச ராம தனு பஷ்ய இதி ராகவமப்ரவீத். வால்மீகியோட வசனம். வத்ச ராம தனு பஷ்ய இதி ராகவமப்ரவீத். வத்ச அப்படின்னு கூப்பிடலாம். வத்சனா என்ன அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல? கண்ணுக்குட்டியேன்னு கூப்பிடலாம். உடனே லக்ஷ்மணன் பாக்குறான், திரும்பி பாக்குறான். ஏன்னா அவ 3 பேர்ல ரொம்ப சின்னவன் லக்ஷ்மணன், அதனால கண்ணுக்குட்டின்னு உடனே அவன் திரும்பி பாக்குறான். உடனே சுதாரிச்சுட்டு எங்கேயாவது இவன் எழுந்து போயிட போறான். கதை கந்தலாயிட போட்டு ராம ராம கண்ணுக்குட்டியே ராமா நாதா அடியே அப்படிங்களா சுவாமி. தனு பஷ்ய இதி ராகவமப்ரவீத். சம்ஸ்கிருத ஸ்காலர்ஸ் இந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டு என்ன வால்மீகி எழுதியிருக்கா ஸ்லோகம்? வத்சராம தனு பஷ்யேதின்னு சொல்லணும். அது என்ன பஷ்ய இதி? ஏன் பிரிச்சே எழுதியிருக்காரு வால்மீகி? வால்மீகி எழுதும்போது சேர்த்து எழுதல. வால்மீகி மகர்ஷி பஷ்ய இதி எழுதுறாங்க. ஏன் அப்படின்னா அவர் பார்த்த ராமாயணத்துல கண்ணு முன்னாடி தெரியுது, அதுல விஸ்வாமித்ர பஷ்ய இதி ராகவம் அப்படின்னு எழுதுறாங்க. உடனே தான் ராமர் புரிஞ்சுட்டார், குருநாதர் என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுட்டார். அப்படி எழுந்தார். ஏறு பொல்லடைனாய் பாரதியார் பாடுறாரு, ஏறு மாதிரி இப்படி எழுந்தார் சுவாமி. இதையும் வர்ணிக்கிறார் வால்மீகி. 4 சொற்கள் போட்டு வர்ணிக்கிறார் ராமர் எப்படி நடந்தார் அப்படிங்கிறது. எங்கிருந்து இந்த சேர்ல இருந்து அந்த வில்லுக்கு எப்படி நடக்கிறார்னா, சிங்க மாதிரி நடக்கிறார் ராமர், யானை மாதிரி நடக்கிறார், புலி மாதிரி நடக்கிறார், எருது மாதிரி நடக்கிறார். 4 சொல்றார். இதுக்கு நிறைய வியாக்கியானம் சொல்றார். ராமர் சிங்கம் மாதிரி, சிங்கத்தை பார்த்து கொஞ்சம் பயந்து பம்பி பம்பி யானை நடக்குமோ அந்த மாதிரி லக்ஷ்மணன் அண்ணா இருக்கார் அப்படின்னு பயந்து பயந்து நடப்பாராம். புலிய பார்த்து எருது பம்பி பம்பி நடக்குமோ அந்த மாதிரி அவனை பார்த்து லக்ஷ்மணன் சுதாரிச்சு சுதாரிச்சு நடப்பான் அப்படின்னு எல்லாம் சொல்றான். இன்னும் ஒரு படி மேல போய் ஆதிசேஷனாகிய லக்ஷ்மணன் தான் சுவாமிக்கு வைகுண்டத்துல பாதுகையா இருப்பார். ஆதிசேஷன் நிறைய ரூபத்துல இருக்கார். கொடையா இருப்பார், சிம்மாசனமா இருப்பார், சோஃபாவா இருப்பார், பாதுகையா இருப்பார், எல்லாமாவும் இருப்பார். அப்ப லக்ஷ்மணன் நடத்துற மாதிரி சுவாமி நடப்பாராம். லக்ஷ்மணன் சில சமயம் சிங்கம் எப்படி அடி எடுத்து வைக்குமோ அந்த மாதிரி நடப்பாராம், நடக்க வைப்பாராம். பாதுகையா இருந்துட்டு சுவாமி அப்படி நடப்பார். ஸ்ரீரங்கத்துல இன்னைக்கு வரைக்கும் சிம்மகதி, சர்ப்பகதி, கஜகதியில சுவாமி நடக்கிறார். ரொம்ப விசேஷம். இன்னைக்கு வரைக்கும் ஸ்ரீபாதம் சாமிகள் சிங்கம் எப்படி நடக்குமோ அப்படி சுவாமி நடத்தி அழிச்சிருக்கிறார். ஒரு பாம்பு எப்படி எப்படி ஊர்ந்து 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 போகுமோ ஸ்ரீரங்கத்தோட திருவீதிகள் அப்படி நடந்து போறாங்க சுவாமி. யானை எப்படி கம்பீரமா நடக்குமோ அப்படி நடத்தி கொண்டு போறாங்க. இப்படியெல்லாம் இருக்க இன்னைக்கு வரைக்கும் அது ராமச்சந்திர பிரபு நடக்கிறார், நடந்து போறார். குருநாதர் சொன்னது, குழந்தாய் கண்ணுக்குட்டியே ராமா தனு பஷ்ய, பிள்ளை பார் என்று ராகவனிடத்தே சொன்னார். இதான் அப்படியே தமிழ்ல இல்ல பார்க்கலான்னு சொல்லியிருக்கார். இவர் போனாராம். பார்த்த உடனே ஆசையம், சோதா இருக்கிறது, பரமேஸ்வரன் உபயோகப்படுத்தினாரே அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி பட்டு
எடுத்தது கண்டன கம்பர், எடுத்தது கண்டனர், இட்டது கேட்டனர், எடுத்தது கண்டனர், இட்டது கேட்டனர். இந்த நாளை எடுத்து மேலே ஏத்தனாமல் மேல பில்லோட தலைப்பட்டு சொல்லி வளர்ச்சி இந்த நாளை ஏத்தல பழைய வில்லாச்சு. கிருத்தயுகத்துல பண்ணின வில்லு இப்ப திரேதாயுகம் வந்துட்டு ஒரு யுகமா இருக்கிற வில்லாச்சு. பட்டாரி ஒரு சப்தத்தோட அப்படி வில்லு முறிஞ்சு கீழே விழுந்துதான். எடுத்தது கண்டனர், இட்டது கேட்டனர். யாருமே வில்லு முடியறத பார்க்கலையா? சுவாமி கை கொண்டு இந்த வில்லை எடுக்கிறத பார்த்தா பட்டார் ஒரு சப்தம் எடுத்து வில்லு ஒடிச்சு கீழே விழுந்து. அவ்வளோ பெரிய சந்தோஷம் அத்தனை பேருக்கும். ஜனக மகாராஜாவுக்கு ஒரு பெரிய ஆர்த்த இறக்கி வச்ச மாதிரி பெரிய சப்தத்தோட அந்த வில் முறிஞ்சு கீழே விழ தேவதைகள் நாம் மேல் லோகத்துல வந்து அப்படி பானத்தை நின்று புஷ்பமாரி அப்படியே பூமாரி கொட்ட அவ்வளவு ஆனந்தமா சீதைக்கு தோழிகள்லாம் போய் சொல்றாங்க. இன்னும் கம்பர் சீதா பிராட்டினுடைய விரக தாபத்தை வர்ணிக்கிறார். ராமச்சந்திர பிரபுவை பார்த்துட்டு போன சீதைக்கு அப்படியே தேகமெல்லாம் எரிய ஆரம்பிச்சுட்டான். உடனே சீதை அப்படி ஒரு அப்நார்மலா இருக்காளேன்னு பார்த்துட்டு தாத்திமார் போயிட்டான். சீதையை கொண்டு போய் புஷ்பத்தினாலான ஒரு படுக்கையில படுத்துக்க வைக்கிறாராம். சீதை அந்த புஷ்ப படுக்கையில படுத்துனோடனே படுக்கை தீர்த்து போயிட்டான். உடனே பிராட்டி எழுப்பி வேற ஒரு புது புஷ்ப படுக்கையில படுத்துக்க வைக்கிறாராம். அது கூட தீர்ந்து போயிட்டான். அவ்வளவு தாபமா. சோ எப்போ வருவார் சுவாமி? சில நாள் பெருமான பிரிஞ்சு இருந்துட்டேன். பிராட்டினால் ஒரு க்ஷண நேரம் கூட பிரிஞ்சு சுவாமி. கேள்வி சயுக்தம் பீதாம்பரஸ்ரோபிதம் அவாப்த துளசி கந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் கோபிகாணாம் குசத்வன் பது உமாங்கிதவக்ஷசம் ஸ்ரீநிகேதம் மகேஷ்வாசம் கிருஷ்ணம் வந்தே. ஸ்ரீனிவாசனாச்சு. ஸ்ரீலாம் ஒரு க்ஷணம் கூட பகவானால் இருக்க முடியாது. அப்ப இத்தனை நாள் பிரிஞ்சு இருந்துட்டேனே பெருமான, இப்ப பார்க்க போறேன், எப்ப பார்க்க போறேன், பார்த்துட்டேனே சுவாமி எப்ப என்ன வந்து கல்யாணம் பண்ணி பாருனா சீதா பிராட்டிக்கு அவ்வளவு ஆனந்தமா. அப்படியே வில்லு முறிஞ்சு விழுந்துதான் பரம சந்தோஷமா. சீதை கையில இருந்த மாலையோட சீதா பிராட்டி அப்படி எழுந்து வந்து சுவாமி கிட்ட அந்த மாலையை அர்ப்பணம் பண்ண. இந்த மாலையை ஏற்று இந்த பகவான் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் வந்தாதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல தசரத சக்கரவர்த்திக்கும் இங்க இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான அபிஷியல்ஸுக்கும் மேரேஜ் இன்விடேஷன் போடலாம், கல்யாண பத்திரிகை போடலாம். அப்பாவுக்கு என்னடா இது, யார் புதுசா ஒரு கல்யாண பத்திரிகை வந்துட்டு, யாரோட பத்திரிகை இது? இந்த கல்யாணம் பிக்ஸ் பண்ணது நிச்சயதாமூல பத்திரிகை எதுவுமே வரலையே. தசரதர் பார்க்கிறார், யார் கல்யாணம் பண்ணிக்க போறாடே, பத்திரிகை கொண்டு வா. பத்திரிகை பிரிச்சு பார்த்தா தசரதரோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லையா. யார் பத்திரிகை அப்படின்னா அது போட்டிருக்கிறது பத்திரிகையில ராஜாதி ராஜ 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 ராஜனான கோசல நாட்டு சக்கரவர்த்தி அயோத்தி மன்னன் ஸ்ரீமத் தசரத மகா சக்கரவர்த்திக்கும் கௌசல்யா தேவிக்கும் பிரதம சீமந்த புத்திரனாக பிறந்த யுவராஜன் ஸ்ரீ 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 ராமச்சந்திர பிரபுவிற்கு விதேக நாட்டு நிமிராஜ வம்சத்திலே வந்த சீரத்வஜ மகாராஜாவினுடைய சுனேனா தேவியினுடைய புத்திரியாய் அவதாரம் பண்ணின பூமி பிராட்டியினுடைய மகளான ஜானகி என்கிற
வைதேகி என்கிற மைதிலி என்கிற சீதையை கன்னிகா தானம் செய்து கொடுப்பதாயும் பாணி கிரகணம் பெற்றுக்கொள்ள பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு ஜனக மகாராஜா எழுதியது அப்படின்னு இருக்கிறது பத்திரிகையில. முடிச்சுட்டு பரம சந்தோஷப்பட்டா. தசரதர் குதியாத்த போடுறா, கௌசல்யக்கு போடுறது, எல்லாரும் கிளம்புறா. குழந்தை ராமனுக்கு கல்யாணம், ராமனுக்கு கல்யாணம், ராமனுக்கு கல்யாணம்னு அத்தனை பேரும் கோலாகலப்படுறானாம். அயோத்திக்கு ஒரு நிமிஷம் அப்படி பரவாயில்லன்னு சொல்லிட்டு செய்தி பரம சந்தோஷம். எல்லாரும் பட்டு புடவை உடுத்திட்டு நல்லா அலங்காரம் தான் பண்ணிட்டு புதுசா வாங்கி வச்சிருந்த நெக்லஸ் எல்லாம் போட்டுட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னா மித்திலைக்கு போகணும் அப்படின்னு. மித்திலை ரொம்ப தூரம் இருக்கே, எப்படி போறது அப்படின்னா ராஜாவே தேர் ஏற்பாடு பண்ணியிருக்கார். தேர்ல எல்லாரும் ஏறி போனா எத்தனை பேர் இருக்கா அயோத்தியில, எல்லாருக்கும் தேர் பக்கமா நாம நடந்தே போய் எங்க ராமனை பார்க்கணும். ராமர் மேல அத்தனை பாசம். ஏராமன் 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 ஏராமன், எங்க ராமன் எங்க ராமன், எங்காவது ராமன் எங்காவது ராமன் அத்தனை பேரும் ஓடி போயிடும். சுவாமியை போய் பார்க்கறது யாருக்கு கல்யாணம், குழந்தைக்கு கல்யாணம் ஆச்சு, குழந்தை ராமனுக்கு கல்யாணம், ராமனுக்கு கல்யாணம். அவ்வளோ ஆனந்தமா அத்தனை பேரும் ஓடி போராடாம். காராத்தின் சிலை எடுத்து சிலை இழுத்து ஒடித்து, காராத்தின் சிலை இழுத்து மைதிலியை மனம் புணர்ந்து. தசரத சக்கரவர்த்தி ஒரு பெரிய ரதத்திலே தன்னுடைய 3 பத்னிமார்களோடையும் 2 குழந்தைகளோடையும் ஏறி கிளம்பலா. அங்க இருக்கா 2 குழந்தை, இங்க பரதன் ஒரு பக்கம், சத்ருகன் ஒரு பக்கத்தோடு 2 பேரும் கிளம்பலா. சுமந்திர தேரை எடுத்து ஓட்ட ஆரம்பிக்கிறார். கடகட கடகட கிளம்பிய மிதிலாபுரி அடைய பெரிய 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 பந்தல்கள் நாம் போட்டு கோலாகலம் அலங்காரம் பண்ணி ஜோரா கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டா. அவ்வளவு ஆனந்தம் அத்தனை பேருக்கும் வார்த்தையே வரல. எப்படி ராமன் சீதா பிராட்டி 2 பேரும் இவ்வளவு அழகா ஜோடிகள் 2 பேரும். பிரிய பிரம்மா 2 பேர்த்தையும் பரசுவாரோ அப்படிங்கிறா. பிரம்மாவையே பரசுவார் 2 பேருங்கிறது தெரியாம பேசிட்டு இருக்கா மக்கள். 2 பேருக்கும் அவ்வளவு ஆனந்தமா இருக்கிறதே, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கே 2 பேர்த்தையும். எல்லாரும் ஆனந்தமா இருக்க தசரத சக்கரவர்த்தி வரார்னு எல்லாரும் கோலாகலமா கொண்டாட சக்கரவர்த்தி தசரதர் தேர்ந்திருந்து கௌசல்யோடும் கைகேயோடும் சுக்கையோடும் பரதனோடும் சத்ருகனோடும் சுமந்தரோடும் கிளம்பி வர, எல்லாத்துக்கும் முன்னாடி ரதத்துல ராமச்சந்திரமூர்த்தியினுடைய குருநாதரான ஸ்ரீ வசிஷ்ட மகர்ஷி அருந்ததி பிராட்டியோடு கிளம்பி வர, குருநாத்தாள் பக்கத்துல இருக்க தசரத சக்கரவர்த்தி ரொம்ப சந்தோஷப்பட்டு வர, உங்க குழந்தை தசரதன் நீங்க வராம, உங்க குழந்தை ராமச்சந்திர பிரபு தசரதனான நீங்க வராம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நிக்கிறார். இங்க வாங்கோ, கல்யாண வேலைகளை ஆரம்பிச்சுடாமா சுவாமி கேட்க, ராமச்சந்திர பிரபுவானவர் இதுவரைக்கும் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கிட்டார். கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து கிளம்பி ரொம்ப அழகா சீதா கல்யாண மண்டபத்துக்குள்ள நுழைகிறார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. மண்டப பிரவேசம் செய்தார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. மண்டப பிரவேசம் செய்ய பூர்ண கலச மரியாதையுடன் ஸ்ரீராமன் மண்டப பிரவேசம் செய்ய சீரத்வசரோடு குஷத்வசராசம் வந்து கத்தூரி திலகம் இட ஸ்ரீராமன் மண்டப பிரவேசம் செய்தார். ஜானகி அம்மை திரு ஸ்ரீ சீதா பிராட்டியுமே
பெறவே நாடத்தொடு தலை குனிந்து ஆனந்தம் மகிழ ஜானகியும் தேகி சீதையும் அலங்காரம் பண்ணிக்கொண்டாய். கங்கையொடு யமுனையொடு கோதாவரியிலே சரஸ்வதியும் கங்கையொடு யமுனையொடு கோதாவரியோடு சரஸ்வதியும் மாதவியலட்சுமி சீதைக்கு நயனகாரம் செய்தனரே. சாரதிய மாலவிய ஸ்ரீதேவி சீதைக்கு அலங்காரம் செய்தனரே. மனப்பெண்ணாய் பிரம்மச்சரிய ஆசிரமம் விட்டு கிரகஸ்தாசிரமம் நுழைய ரதம் செய்து கங்கண தாரணம் செய்து கொண்டு ரதம் செய்து கங்கணம் செய்து கொண்டு ராஜனா சக்கரவர்த்தி திருமகன் மடமேடை அலங்கரிக்க ஜானகி நூவந்தனளே. ஜானகி வந்தனத்தே. ராமச்சந்திரமூர்த்தி இப்படி மண்டப பிரவேசம் பண்ண எல்லாரும் வந்து எதிர்கொண்டு வரவேற்கா. ஜானகியாகி சீதா பிராட்டி அலங்காரம் பண்றதுக்கு லோகத்துல இருக்கக்கூடிய புண்ணியமான நதிகள்லாம் வந்து மணப்பெண்ணா அலங்காரம் பண்ணிங்க. ராமச்சந்திரமூர்த்தி மண்டபத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி ரதம் முதலான கல்யாணத்துல பண்ணக்கூடிய ஒவ்வொரு அற்புதமான சுப மங்களகரமான நிகழ்ச்சிகள் எல்லாம் ராமச்சந்திரமூர்த்தி அப்படியே ஒண்ணுன்னா பங்கேற்று வர அற்புதமா மனமேடையா அப்படி அலங்காரம் பண்ணிருக்கா. அத்தனை வாழைமரம் கட்டி அவ்வளவு அழகா மாவில தோரணம் எல்லாம் கட்டி பெருசா ரத்தன கம்பளம் விரிச்சு அத்தனை பேரையும் வரவேற்கலாம். பெரிய பெரிய சிம்மாசனங்களே தசரத சக்கரவர்த்தி, கௌசல்யே, சுமித்ரே, கைகேயி எல்லாரும். அப்பதான் திடீர்னு ஒரு முடிவு ஒன்றுதான். ஜனக மகாராஜாவுக்கு நம்மாத்துல 4 குழந்தைகள் இருக்கா, அவாத்திலையும் 4 பசங்கள் இருக்கா. இந்த 2 பேருக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மற்றவாளையே விடணும், அவளுக்கும் சேர்த்து கல்யாணத்தை பண்ணிடலாமே. தசரதர் கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போட்டு வைப்போம். இப்ப முதல்ல ராமருக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுப்போம், அப்புறம் ஒரு நல்ல முகூர்த்தத்துல கல்யாணத்தை வாழவும் பண்ணிடலாம். தசரதர் என்ன சொன்னார், சுவாமி இன்னொரு நாளெல்லாம் தேடி இருக்கா, ஒரே முகூர்த்தத்துல 4 பேருக்கும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. பரம சந்தோஷம். இப்போ பத்திரிகையில இன்னும் ஒரு 6 பேர் சேர்ந்தது. மாப்பிள்ளை பேர் 3, பொண்ணு பேர் 3 சேர்ந்தது. வரிசையா யார் யார் அண்ணா தம்பி அப்படியே கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஜனகருடைய முதல் குழந்தையா பிறந்த ஜானகி தசரதனுடைய முதல் குழந்தையா பிறந்த ராமனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். குஜத்வஜனுடைய முதல் குழந்தையா பிறந்த மாண்டவியை தசரதனுடைய 2வது குழந்தையான பரதனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். ஜனகனுடைய 2வது குழந்தையான ஊர்மிளையை தசரதனுடைய 3வது குமாரனான லக்ஷ்மணனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். குஜத்வஜனுடைய 2வது குழந்தையா பிறந்த ஸ்ருதகீர்த்தியை தசரதனுக்கு 4வது குழந்தையா பிறந்த சத்ருகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப கோலாகலமா பத்திரிகை எல்லாம் ரெடி பண்ணி மணமேடையில ஒரு பொண்ணு உட்கார்ந்துக்கிற இடத்துல 4 பொண்ணு உட்கார்ந்துக்கிறா, 4 பிள்ளை குழந்தைகள் உட்கார்ந்துக்கிறா, 4 மண்டபம் ரெடி பண்ணிவிட்டாளாம். ஒரே பெரிய அரங்கம், 4 மண்டபங்கள், 4 பேரும் அவ்வளவு ஜோரா உட்கார்ந்துக்க. அவ்வளவு ஆனந்தமா கல்யாணத்துக்கான நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆரம்பிக்கிறது. ரொம்ப கோலாகலமா கல்யாணம் ஆரம்பிக்கிறது.
தேவதைகள்லாம் மேலிருந்து அப்படி இறங்கி வராளாம். அவ்வளவு ஆச்சரியமா சிம்ஹாசனத்துல மணமேட முழுக்க இந்த ராஜ தம்பதியினர், 2 ராஜ தம்பதியினரும் 3 பேர், தசரதனுக்கோ ஜனகரனுக்கோ குஷத்வசனுக்கோ 3 பேரும் உட்கார்ந்துட்ட. அப்பா அம்மா தான் செட்டில் ஆகி அப்படி உட்கார்ந்துட்ட. குழந்தைகள் எல்லாம் வரலாம். வந்த உடனே நிச்சயதாமூல வாசிக்கிறா. இந்த மாதிரி கோதாகரமா 2 பேருடைய பிரபலத்தையும் வாசிச்சு கல்யாணம் இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு எல்லாத்துக்கும் அறிவிக்கிறா. எந்த முகூர்த்தம்னா வரக்கூடிய பங்குனி உத்தரத்திலேயே அந்த முகூர்த்தத்துல இந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் ஜோரா பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த கல்யாண நாள் வரைக்கும் அங்கேயே தங்கி இருக்க அந்த பங்குனி உத்தரத்தின் மண்டபங்களும் இன்னும் சோரா அலங்காரம் பண்ணிட முகூர்த்தமாகிய அந்த வேலை வரக்கூடிய சமயத்துல ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி சர்வாலங்கார பூஷிதனா பரமானந்த விக்கிரகனா ஜகத் சுவாமியா ஜகத் காரணனா சகல லோக தீர சரண்யனா இருக்கக்கூடிய பகவான் மணமேடை எழுந்தருள ஜனகம் மடியில் ஜானகிய ஜனகம் மடியில் ஜானகியம ராஜன் ஸ்ரீராமச்சந்திரன் மணமேடை தோன்ற ராஜன் ஸ்ரீராமச்சந்திரன் மணமேடை தோன்ற மணமேடைக்கு சுவாமி எழுந்தருளியாச்சு. ரொம்ப அற்புதமா சொக்க தங்கத்தினால பண்ணப்பட்ட அற்புதமான திருமாங்கல்யம். ரொம்ப அற்புதமான இந்த திருமாங்கல்யத்துல ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய சுரூபமாவே இருக்கிறது திருமாங்கல்யம். அது மகாலட்சுமியே இப்ப தாரணம் பண்ணிக்க போறாங்க. பகவான் ஸ்ரீமன் நாராயணனே ராமச்சந்திரனா திருமாங்கல்யத்தை தாரணம் பண்ணிவிட போறான். ஆனந்தமா மகாலட்சுமி தாயாரான சீதா பிராட்டி பரவசமா இருந்துட்டு இந்த திருமாங்கல்யத்தை எடுத்து ராமச்சந்திரமூர்த்தி வசிஷ்டர் சொல்றார், எல்லாத்துக்கிட்டையும் திருமாங்கல்யத்தை காட்டுப்பான்னு சொன்ன இந்த அற்புதமான ஸ்வர்ண திருமாங்கல்யத்தை அத்தனை பேருக்கும் காண்பிக்க ஆனந்த ரூபனாம் ஸ்ரீராமச்சந்திரன் கோலாகலமாய் திருமாங்கல்யம் எடுத்து தேவரும் மூவரும் சூழ்ந்திருக்க மாங்கல்ய சேவை செய்ய ஜானகி தேவியும் நெகிழ்ந்து ரோமகுலகம் பெற்று பரவசமாய் ராமநாமம் சொல்ல மூவுலகும் ஸ்ரீராம நாமமே ஒலிக்க மாங்கல்யம் தந்துதானேன ஜகஜீவன ஹேதுனா கண்டே பத்ராணி சுபனே ஜகஜீவன் சரதசதம் மாங்கல்யத்துக்கான மந்திரத்தை அப்படி சொல்லி அந்த திருமாங்கல்யத்தை எடுத்து சீதா பிராட்டியினுடைய கழுத்திலே சுவாமி தாரணம் பண்ணினார். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பரமானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பரமானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஸ்ரீராமன் மனமகள் ஆனாலே திங்கள் ஜானகி மனமகள் ஆனாலே நம் ஜானகி மனமகள் ஆனாலே ஜானகி ஆகிய வைதேகியை அவ்வளவு ஆனந்தமா அப்படி ஜனக மகாராஜா அவருடைய கண்ணிலிருந்து அப்படி ஆனந்த பாஷம் இருக்கிட்ட தன்னுடைய குழந்தையாகிய சீதா பிராட்டிய ராமச்சந்திரா இந்த கண்ணியை உனக்கு தானம் பண்றேன் ஏற்றுக்கொண்டு கண்ணிக்கால தானம் பண்ண சீதா பிராட்டியினுடைய கரத்தை ராமச்சந்திர மூர்த்தி பிடிச்சிட்டு பாடி கிரகணம் பண்ணிக்கிறா. சீதை கல்யாணம் பண்ணிக்கிறா. அதே மாதிரி லக்ஷ்மணனையும் அதே ஜனக மகாராஜா உட்கார்ந்து ஊர்மிளை தாரவாதி கொடுத்த பாடி கிரகணம் பண்ணிக்கிறார் லக்ஷ்மணமூர்த்தி. மாண்டவியை பரதனும்
ஸ்ருதகீர்த்திய திருமணம் இதே போல கோலாகலமா ஆனந்தமான ஒரு விவாகத்தை பண்ணிக்க जानकी पैदेही आनंद இடவே கண்ணூச்சல் ஆடியிருந்தாள் ஜானகி கண் ஊஞ்சல் ஆடி இருந்தாள். தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் கந்தர்வர்களும் சித்தசாரணாலும் எற்றாலும் கூடியிருக்க பொன்னூஞ்சல்லே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் சீதாபிராட்டியும் சுனயனா தேவி தன் கையிலே பாலும் பழமும் எடுத்து வந்து கொடுக்க 2 பேரும் ஸ்வீகரிச்சுக்கிறார். ஊஞ்சல் வைபவம் அழகா நடக்கிறது. புஷ்கல்யாண சேவை முடிஞ்சு அத்தனை பேருக்கும் ஆனந்தம். நமக்கெல்லாம் நடக்கக்கூடிய மனுஷாளுக்கு நடக்கக்கூடிய கல்யாணம் மம ஜீவன துவம் ஜீவ அப்படின்னு இருக்கக்கூடிய கல்யாணம். ஆனா பகவானுக்கு நடக்கக்கூடிய கல்யாணம் ஜகத் ஜீவன ஹேதுனான நடக்கக்கூடிய கல்யாணம், லோகத்துக்கான கல்யாணம். அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த ஜெகத் ரட்சகன், சகலத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய அந்த சகுண பிரம்மமா நிர்குண பிரம்மமா நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சீதா பிராட்டியினுடைய கழுத்துல திருமாங்கல்ய பதாரணம் பண்ணி தன்னுடைய தர்மபத்தினியா அவ்வளவு அழகா சீதா பிராட்டிய தாம் ஸ்வீகரிச்சுக்கிறார். ஜனக மகாராஜா அவ்வளவு ஆனந்தமா சீத்தையும் அப்படியே தலை குளிர்ந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திய எப்போ அவர் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு இருந்தவை பரமானந்தமா சீதா பிராட்டி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை ஏற்றுக்க ராமச்சந்திரமூர்த்தியும் சீதா பிராட்டியும் அந்த அக்னியை சுத்தி 7 அடிகள் சப்தபதியா எடுத்து வைத்தது. அவருடைய திருப்பாதத்தை எடுத்து ஜெகன்மாதாவோட திருப்பாதத்தை எடுத்து அம்மி மேல வச்சு ராமச்சந்திரமூர்த்தி பித்தி போட்டு பாருமா அருந்ததி தேவின்னு காமிக்க வசிஷ்டர் இருக்கா. அருந்ததி நட்சத்திரமா ஒரு க்ஷணம் நின்றுட்டு சாட்சாத்காரமா மேல வந்து கீழே இறங்கி வந்து வசிஷ்டரும் அருந்ததியும் சேர்ந்து திவ்ய தம்பதிகள் ஆசீர்வாதம் பண்ண அவ்வளவு ஆனந்தமா இந்த 2 பேரும் கல்யாண தம்பதிகள் 2 பேரும் ரொம்ப ஆனந்தமா வரவா அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ண கல்யாண தம்பதிகளை பார்க்கறதுக்காக அயோத்தியில வருஷ ஆரம்பிக்கிறதாம் வீட்டில வரைக்கும் வருஷ வந்துட்டே இருக்கான். கூட்டம் ஒரு உளுந்து மேல இருந்து போட்டா கூட அந்த உளுந்து கீழே விழாத அளவுக்கு அத்தனை கூட்டமாவும் இவ்வளவு ஜோரா கல்யாணம் இன்னும் நடந்ததே இருக்கு. எப்படியெல்லாம் கல்யாணத்துக்கு வந்தா அனுபவிச்சா சீதா கல்யாண வைபவத்துல முக்கியமான விஷயம் அன்னதானம் போஜனம் எப்படி எல்லாம் இருந்ததுன்னா போஜனம் செய்ய வாருங்கள் போஜனம் செய்ய வாருங்கள் ராமனின் கல்யாணம் போஜனம் செய்ய வாருங்கள் கேசரி கோடு உங்களும் ஆனந்தமான அசோக அல்வா பல பல முதமாய் பாயசில் ஏராளமான காய்கறி சமையல் சுச்சி மலையுடன் ஜாங்கிரி போடு லட்டு கமோடு மோதக மோடு ராமனின் கல்யாண விண்ணப்பத்தில் போஜனோதயாருங்கள் அவசியமானது கல்யாண விண்ணப்பத்தில் போஜனோதயாருங்கள் சப்தரிஷிகளோடு சப்தரிஷி பக்தியும் தேவதீகளும் தேவிமார்களும் சிவபெருமானோடு பார்வதி தேவியுகம் தேவனோடு சரஸ்வதி தேவ் மகாவிஷ்ணு குரு மகாலட்சுமி இந்திரனோடு சசிதேவி சாமந்தியோடு அவதான் போஜனோதயாருங்கள் அற்புதமான பச்சடி வகைகளும் ஏராளமான அவியல் பொரியல் ஆனந்தமான கட்டில் கலர்கள் அற்புதமான
கோசுமல்லியுடன் போசனோடைய வாருங்கள். தேங்காய் சாதம், புளியல் சாதம், மாங்காய் சாதம், அற்புத சாதம், கொத்தமல்லி சாதம், புதினா சாதம், நடுத்திரையிலே சாதத்தை மாற கட்டி கட்டியாய் நெய் பறிப்பார், அற்புதமாய் பழுதும் பறிப்பார், ஆனந்தமான கத்திரிக்காய் அற்புதமான வாழ்க்கைகள் எல்லாம் பரிமாறினாய். சுட 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 பன்னீர் ரசம் ஆனந்தமாக அற்புதமான ரசவதிகளும் போஜனம் போஜனோடைய வாருங்கள். சாம்பார் ரசம் மூணு ஏராளமான வகை. சாம்பார்ல ஒரு 15 வகை, ரசத்துல ஒரு 15 வகை, கூட்டு அத்தனை, பொரியல் அத்தனை எல்லாம் பிரமாதமா கொண்டு வந்து வைக்க, பாயசம் அத்தனை விதவிதமா பாயசம், வடை, லட்டு எல்லாம் வரவாழலாம், ஆனந்தமா சாப்பிடலாம். உச்சத்து கூட சாதம் நிறைய பரிமாறாளை தவிர்த்து சாப்பிடவே முடியலையா? ஏன்னா சுவாமிய நல்லா சேவிச்சு காரணம், அதுவே வயிறு துப்பின மாதிரி ஆனந்தமா எல்லா இப்படியே கோலாகலமா இந்த பாரதத்துல எல்லா இடத்துலயும் ஸ்பெஷலான சமயக்காலம் தான் வந்து பண்ணியிருக்காளாம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே ரோஸ் மில்க், பாதாம் கீர் இதெல்லாம் கொடுக்கிறாளாம், வீடா கொடுக்கிறாளாம். எல்லாம் வாங்கி தாம்பூலம் போட்டு வந்தவாட்டாம். கல்யாண தம்பதிகள் ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்புறா. இவ்வளவு ஆனந்தமா ஜெகதானந்த காரணம், ஜெகதோத்தாரணமா இருக்கக்கூடிய பகவான் சீதா பிராட்டியன் ரொம்ப கோலாகலமா விவாகம் பண்ணிட்டான். சீதா கல்யாண வைபவம். சீதா கல்யாண வைபவமே ராம கல்யாண வைபவமே. கோலாகலமா சீதா கல்யாண வைபவம் அப்படியே நிறைவுற டைம் ஆயிடுச்சுலாமா. இன்னும் இங்கே உட்கார்ந்து இருந்தா அயோத்திக்கு போக முடியாது, பத்திராயிரம் போக முடியாது. அதனால கிளம்பி வா. வாசல் ஒருத்தர் நின்றுட்டே இருக்கா, பரசுராமர் அப்படின்னு. அவர் கதையை நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ சீதா கல்யாண வைபவம் முடிஞ்சது. ரொம்ப கோலாகலமா சீதா கல்யாணம் முடிஞ்ச உடனே ராமச்சந்திரமூர்த்தியினுடைய ஆத்துக்கு கிரக பிரவேசமா அயோத்தி பிரவேசம் பண்ணணும். பிரியாம விடைபெற்று சுனேனாவும் ஜனக மகாராஜாவும் கண்முழுக்க ஆனந்த கண்ணீர் ததும்பி சீதா பிராட்டிய ராமச்சந்திரமூர்த்தியினுடைய கருத்துல அப்படி ஒப்படைக்க 2 பேரும் தேர்ல ஏறலாம். மேலே சரித்திரங்களை நாளை தினத்துல நம்ம பேசுவோம். ஜானகி